ஒவ்வொரு மணி நேர செய்திகளுடனும் இணைந்திருங்கள். ஹலோ எல்லாரும் ரெடியா இருங்க ஓகே வந்துட்டார் 1 2 3 with RJ Anjana only on Radio Gilly 106.5 FM. ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் தான் அது லட்சியம். வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். இது ரேடியோ கிளி 106.5 FM. கேக்க ஜாலி. ஒரு மணி அடிச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. என்ன இவ்வளவு உத்வேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி எங்க கனவு எல்லாத்தையும் நாங்க லட்சியமா மாத்தி அதே பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன் இதை நான் நினைவு கூர்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களோட நினைவு நாள். சோ அவர் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே பாதையில தான் நாங்க போய்கிட்டு இருக்கிறோம். சோ இந்த நல்ல நோட்டோட நம்மளோட ஃபேண்டாஸ்டிக்கான வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் கூட வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்க போறாரு அப்படிங்கறத நான் நேத்தே உங்களுக்கு சொன்னேன். இதை நான் ஏன் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், நாங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய அடியெல்லாம் போட்டு எப்பப்போ அவ்வளவு எல்லாம் ஃபேஸ் பண்ணி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். ஆனா அப்படியே கேமரா கொஞ்சம் உங்க பக்கம் திருப்பி, உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கா? இந்த சீட்ல உட்காரணும், இந்த ஹெட்போன்ஸை மாட்டணும், இப்படி மைக்க புடிச்சு பேசணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா, பா 1 2 3 ஆண் என்ன பெண் என்னன்ற மாதிரி ஏகப்பட்ட என்ட்ரிஸ். ஏன் எங்களுக்கு ரேடியோ கிளி பிடிக்கும் அப்படின்ற ஒரு கேள்விதான் கேட்டணும். அதுக்கு விதவிதமா ஸ்டைலா, ஒரு பக்கம் தலை மாதிரி, ஒரு பக்கம் தளபதி மாதிரி, ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், எல்லாத்தையும் கலந்தெடுத்த மக்கள் அப்படியே அவங்களோட என்ட்ரிஸ் சூப்பரா கொடுத்திருந்தாங்க. நம்ம குழுவுக்கு வந்து அது ஒரு பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்திருந்த என்ட்ரிஸ்ல சமாளிச்சு, ஓகே இவரு போலாமா இல்ல வேணாமா, இந்த லேடி ஐயோ என்னமா இதுல எதை செலக்ட் பண்றது அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகி, ஏன்னா அவ்வளவு டேலண்ட் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. UAE ஆடியன்ஸ் நீங்க அதை கேட்டுட்டு இருக்கீங்க, ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் அந்த ஒரு மாப் ஆஃப் டேலண்ட்ஸ்குள்ள இருந்து இன்னைக்கு நாங்க இவர் தான்ப்பா பெஸ்ட், 5 வீடியோல இவர் தான் பெஸ்ட்னு ஒருத்தரை தேடி பிடிச்சிருக்கோம். அவர் வேற யாரும் இல்ல, இஸ் none other than அவர் தாமரை கண்ணன். Hi Radio Gilly, thanks for selecting me. I'm very happy to be here. தெரியுது. ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு RJ அஞ்சனாவோட ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்றதுக்கு. So I'm very happy. அவ்வளவுதானா நீங்க எதிர்பார்த்தமே இன்னும் நிறைய சொல்லலாம். தம்பி நான் இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. நம்ம வந்து பயங்கரமா அஞ்சனா ஒரு gift வந்து உங்களுக்கு வந்திருக்கு. என் ஃபேன் ஒருத்தர் வந்து கொடுக்க சொல்லிருக்காரு. ஐயோ சோ ஸ்வீட். என் கையில ஒரு மலர் கொத்து இருக்கு. அது வேர்டிங் கூட எழுதி இருக்காரு. என்ன படிச்சு பாத்தீங்கன்னா அது டெஃபினட்டா நம்ம படிச்சு இப்பவே வந்து அவங்களுக்காக சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சும்மா தான் உட்கார்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவரு நீங்க ப்ளூ சட்டையெல்லாம் போட்டு ஜீன்ஸ் எல்லாம் போட்டு உள்ள இருந்தே பாவம் அப்படியே கையெல்லாம் நடுங்கி செம்ம டென்ஷன்ல உள்ள வந்திருக்காரு. அந்த லெட்டர் எனக்கு வந்துருச்சு. ஹாய் அஞ்சனா பிராக்கெட்ல 1 2 3 இறைவன் கொடுத்த பரிசு உங்களுடைய அழகான சிரிப்பு. வாவ் சோ ஸ்வீட். என்றும் பிரியமுடன் ஹரி ராம்குமார். தேங்க்யூ ஹரி, தேங்க்யூ சோ மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட இருந்து வர இந்த சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் தான் இன்னும் எங்களை நிறைய உங்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் உத்வேகத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட தம்பி தாமரை கண்ணன் அவர் இருக்கிறாரு. சோ தம்பினுடைய பயங்கர ஹைட்டா இருக்காரு. சும்மா நான் ஒரு பேருக்கு சொல்லிக்கிறேனே, அவர் எப்படி இருக்காரு, என்ன பண்ணுவாரு அப்படின்றதெல்லாம் பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும். சோ இப்பவே எல்லாரும் FB லைவ்ல வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரை வச்சு நம்ம விளையாட்டு காட்ட போறோம். அவரு நம்ம கூட சேர்ந்து விளையாட போறாரு. இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும்னா obviously நீங்க என்ன பண்ணணும், ரேடியோ கிளி 106.5 FM Facebook பேஜ்ல இமிடியேட்டா கனெக்ட் ஆகுங்க. தாமரை கண்ணனும் நானும் சேர்ந்து இங்க பயங்கரமா ஜாலியா வீக்கெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறோம். அதையெல்லாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக ஃபியூச்சர் ஹிட் ஆஃப் தி ஹார் என்ன பாட்டு தெரியுமா வருது? Radio Gilly 106.5 FM future hit song of the hour. தாமரை கண்ணன் தம்பின்னு சொன்னீங்களே, இல்ல அவர் உட்கார்ந்திருக்காரு, நீங்க நிக்கிறீங்க, அது தெரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அவங்கள வந்து லைவ்ல பாத்து 2 பேருமே நீ நிக்கிற, அவர் உட்கார்ந்திருக்காரு. ஆனா 2 பேரும் ஒரே ஹைட்ல இருக்கீங்க. இருங்க, I will help you sit down. இருங்க, நீங்க உட்காருங்க. ஓகே, நான் கொஞ்சம் கீழ இருக்கேன். ஓ ஆரம்பிச்சிட்டேனா? ஏறி உட்காருங்க. வெரி ஸ்வீட். வெல்கம் எல்லாரும் கரெக்ட்டா வந்து நம்மளோட இன்னைக்கு 1 2 3 லைவ்ல ஹரி ராம்குமார். தேங்க் யூ சோ மச். இஸ் சோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஃப்ளவர்ஸ் வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட்னே வச்சுக்கலாம். ஓகே, இந்த 3 மந்த்ஸ்ல லைவா ஒருத்தர் எனக்கு கிஃப்ட் கொடுக்கறது. தேங்க் யூ சோ மச். இதெல்லாம் நான் ரொம்ப பத்திரமா வச்சுப்பேன்.
ஓகேவா பாத்துக்கோங்கண்ணா. அண்ட் இப்போ ஒரு பாட்டு போயிட்டு இருக்கு. இது என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங். இந்த வீக்கெண்ட செம்மையா என்ஜாய் பண்ண போறோம். இது என்ன சாங் அப்படின்றது இருங்க ஒரு நிமிஷம். நீங்க சொல்லுங்களேன். இந்த வரும் பாரு. Favorite song சொன்னேன். அதாவது சரவணன் இருக்க பயமே அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவில ஹாலிவுட் மூவி. I know. like this. அப்படிதான் சூரி டான்ஸ் ஆடுவாரு. ஆவேசத்துல எதையாவது பண்ணி விட்டுற போறேன். அப்படிதான் சூரி டான்ஸ் ஆடுவாரு அந்த பாட்டுல. இல்ல, அவரோட ஸ்டெப்ஸ் எல்லாம் நீ பாத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தோஷமா இருக்குமா ஹீரோ கவனிச்சிருக்கா. அந்த படத்துல ஹீரோ வந்து சூரியன்ற ஒரு காரணத்துல. சரி கொடுங்க. So thank you இதை Hari. destroy பண்ணிடலாமா? No. நீங்க ஏன் சார் சும்மா ஓடி இருக்கதே ஒரு ஃபேன் அதையும் ஓ அப்படி சார் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒத்த மதிச்ச அலோ தாமரை கண்ணன் போடல, அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா அலோ அஞ்சனான்னு போட்டு அங்க போய் பாருங்க லைவ். அதாவது பாத்தீங்களா அவர் ஏன் இப்பெல்லாம் பேசுறாருன்னா, அதாவது உள்ள வந்த ஒரு கொஞ்ச நேரத்துல மனுஷன் அப்படியே கதி கலங்கி போயிட்டாரு. கொஞ்சம் நிக்கிறியா? ஆமா நின்னுட்டு தான் இருக்கேன் வண்டி. வாங்க 3 பேரா சேர்ந்து தூக்கி விடுங்க. சோ அதையெல்லாம் தாண்டி ஓகே இல்ல நான் இங்க சீட்ல வந்து உட்கார்ந்துட்டேன், நான் அந்த மாதிரி ஆயிரணும் அப்படியே லக்கலக்கலக்கன்னு அவர் வந்து ஏத்திக்கிறாரு அந்த மண்டைகளை. அதனாலதான் இந்த கலாயெல்லாம் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. There are so many people wishing you in this moment. Vijay Jayashankar, hi Tamarai Kannan அப்படினா. Thank you Vijay. ராஜசேகரன் சிந்து, hi Kannan. Thank you ராஜசேகரன். இப்ப பயங்கரமா ஏக சரி இதுல யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்னு சொல்லுங்க. இதுல ராஜசேகரன் உங்க ஃப்ரெண்டா? இல்ல ஃப்ரெண்ட் இல்லையா? சரி வேற யாரு? கோவிந்தராஜ். கோவிந்தராஜ் உங்க ஃப்ரெண்டா? இல்லங்க. அப்புறம் மன்சூர் அலிகான். மன்சூர் அலிகான் உங்க ஃப்ரெண்டா? No. விஜயகுமார் உங்க ஃப்ரெண்டா? இல்லங்க. சார் இத்தனை பேர் நீங்க பேசாம ஐனா படத்துக்கு இவர் ஆக்சுவலா ட்ரை பண்ணலாம். ஐனா படத்துக்கு என்ன இல்ல எப்படி ட்ரை பண்ணிருப்பாரு. தெரியுமா? ஏன்னா அவர்கிட்ட இருந்து வந்த அந்த வீடியோவை வச்சே கண்டிப்பா இவர் ஐநா படத்துக்கு 4 போர்ட்ஃபோலியோ அனுப்பிச்சிருப்பாரு அப்படிங்கறத நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி ஒரு வீடியோ எடுக்க இல்ல ஸ்டைல் நீங்கலாம் நல்லா மேக்கப் போட்டுருக்கீங்க, நான் அப்படியே வந்துட்டேன். அது சும்மா எப்படிதான் சார் ஆபீஸ் ஆன டெய்லி பேசிஸே வந்து சோ அதாவது அந்த வீடியோ எடுக்கணும் அந்த கான்செப்ட் எப்படி நீங்க யோசிச்சீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அந்த ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு டாம் க்ரூஸ் கான்செப்ட். ஆக்சுவலா கான்செப்ட் வந்து எப்படின்னா, நான் காலேஜ் டேஸ்ல இருந்து மிமிக்ரிஸ் நல்லா பண்ணுவேன். நல்லா பண்ணுவேன்றது நானே சொல்லிக்கிறேன், பட் பண்ணுவேன். அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. பட் வெளியே இந்த மாதிரி வெளியே எங்கேயும் யூஸ் பண்ணதில்ல. கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பண்ணுவேன், ஷோஸ்ல பண்ணுவேன். அண்ட் தென் அதை ஏதாவது எக்ஸ்போஸ் பண்ணணும், எங்கேயாவது பண்ண டேலண்ட் இருக்குன்னா அதை காட்டு அப்படின்னு அப்பாவும் சொல்லுவாங்க, நானும் பண்ணுவேன். ஓ அப்பா அப்பா பெர்மிஷனோட தான் உள்ள Yeah, definitely. இதெல்லாம் வெளியில கையில வாங்கிட்டமே அப்பா பெர்மிஷனோட தான். ஓ அந்த இதெல்லாம் படிச்சீங்களா? Actually அப்பா Terms and conditions வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா. ஹாய் அங்கிள். அவங்க பேர் என்ன? அம்மா பாஸ்கர், அப்பா பேர் பாஸ்கர், அம்மா வெண்ணிலா, பாட்டி தாத்தா, அம்மா சித்தி எல்லாருக்கும் இது ஹாப்பி பர்த்டே. சிலோன் வானொலி சிஸ்டரும் பாத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ரொம்ப கவலைப்படாதீங்க, நாங்க தாமரை கண்ணனை வந்து பத்திரமா அடிச்சு நவுத்தி மூஞ்சி கிஞ்சி லக்கிச்சு பத்திரமா பாத்துக்கிட்டு அவர் இல்ல அவர் உள்ள வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு சின்ன கிளிப் வரும், அதையும் அவங்க பாப்பாங்க. யா டெஃபினெட்லி வச்சு செஞ்சிருக்காங்க. அது வீடியோ வேற எடுத்தாங்க. என்னமா நாங்க மரியாதையா நடத்துங்க, என்ன நீங்க இப்படி ரொம்ப மரியாதை. Thank you. பட் அதுல நீங்க ரிட்டர்ன்ல நிறைய ஃபார்ம்ல ஃபில் பண்ணிருப்பேன். அதுல நீங்க ஃபில் பண்ணது ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நிறைய ஞாபகம். என்ன ஃபில் பண்ணீங்க? பாஸ்போர்ட் நம்பர்லாம் கேட்டீங்க. பாஸ்போர்ட் நம்பர், அப்பா பேர் என்ன, அப்பா பேர் என்ன, அப்பா பெர்மிஷனோட அது சில டாக்குமெண்ட்ஸ். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன படிச்சீங்களா? டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் क्या है बोलो. என்ன நான் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனது என்னன்னா, இந்த மாதிரி ஹார்ட்டுக்கும் டேமேஜ் ஏதாவது ரேடியோ கில்லி பொறுப்பு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவர் ரேடியோ ஆக்டிவ் இதெல்லாம் அதுவும் உங்களுக்கு ஏதாவது ஆனா ரேடியோ கில்லி பொறுப்பு இல்ல. நான் ஒருவேளை சரி ரேடியோன்றாங்க, ரேடியோ ஆக்டிவ்ன்றாங்க, சம்திங் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரேடியேஷன் உண்டு எல்லாம் உண்டு. போகும்போது ரேடியேஷன் அடிக்குது. இப்ப நீங்க போகும்போது அந்த ரேடியேஷன்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். கம்மி பண்ணி ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிரும். அழகர் கண்ணன் அப்படின்றது உங்க ஃப்ரெண்டா? அது ரொம்ப உண்மையா ஒரு கெட்ட வார்த்தை போட்டு அவர் எழுதி இருக்காரு கமெண்ட்ல. நான் படிக்கட்டுமா? நான் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இது ஒரு ஃபேமிலி ஷோமா. அழகு அப்படிலாம் பேசாதடி. சொல்லுங்க தாமரை கண்ணன், அதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அதான் எனக்கு தெரிஞ்சாகணும் அந்த கான்செப்ட். டக்குன்னு யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா? ஏன்னா நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் வந்து அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. who is that person? அழகு இல்ல ஆக்சுவலா உங்க ஃபேன் தான் எடுத்தாரு. ஹரிராம் குமார் அவர் தான் எடுத்தாரு. சோ நான் இங்க வந்ததுக்கு காரணமே அவர்தான். அவர் என்னன்னா சும்மா நல்லா அவர்கிட்ட பேசும்போதே ஜஸ்ட் மிமிக்ரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். பேசிட்டு இருக்கும்போது என்ன
தண்ணி கொடுங்கண்ணா அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிட்டு இருப்பேன். அப்ப சொல்லுவாரு ஏதாவது பண்ண ஆர்ஜே இந்த மாதிரி உங்க போஸ்டர் டைஹார்ட் ஃபேன்றனால ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. அப்புறம் சொல்லுவோம் அப்புறம் நான் எப்பவும் நிவி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் தென் உங்களை ஃபாலோ நிவி நீங்க ஃபாலோ பண்றீங்களா? அதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுமா? ஏன் அவர் உங்களை ஃபாலோ பண்றாருன்னு சொல்லும்போது தப்பா தெரியல உங்களுக்கு? ஏன் இல்ல நான் கேக்குறேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருமே ஆம்பளை பசங்க இல்ல. நான் பிரதீப்ல சும்மா தான் நின்னுட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டெய்லி ஒரு 6 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஹரி அவரையும் ஃபாலோ பண்றாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர்மா. ஹாசினி அவங்கள ஃபாலோ பண்ணலாம் நினைச்சா அவங்க பேஜ் பார்க்கலாம். ஆமா பாத்தீங்களா? பாத்தீங்களா? சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப அப்ப அவர் எப்படி ஊக்குவித்தாரு உங்ககிட்ட? கண்டதையும் கொண்டு வந்து சோ நல்லா பண்ணு இந்த மாதிரி அவங்க இதுல ஒரு போஸ்ட் பார்த்தேன் நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு சடனா ஒரு 30 செகண்ட்ஸ்ல அந்த கான்செப்ட் யோசிச்சு ஜஸ்ட் ஒரு வீடியோவை எடுத்து ஆக்சுவலி என்ன விஷயம் தெரியுமா, நீங்க மட்டும் இல்ல உங்கள மாதிரி கலரா யோசிச்சு பல பேர் வந்து அந்த மாதிரி வீடியோ மெசேஜஸ் எங்களுக்கு அனுப்புனாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் தாட் இருந்துச்சுன்னா நம்ம செலக்ட் ஆயிடுவோமா? கொஞ்சம் டவுட் இருந்தது, செலக்ட் ஆயிடுவோமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா நீங்க அம்ச மோஸ்ட்லி எல்லாரும் டேலண்டடா தான் இருக்காங்க. நான் நீங்க அம்ச வீடியோ இருட்டா இருக்கு. அது ஆக்சுவலா லிஃப்ட் கிட்ட எடுத்து சும்மா சொல்லுங்க ஏன் இருட்டா இருக்கு? லிஃப்ட் கிட்ட எடுத்தது இல்ல நீங்க எப்படின்னா ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சரி, hi to uncle. ஹாய் நிமிந்து உட்கார். டேய் அப்படி என்ன நிமிந்து உட்கார். அவரை முதல்ல உட்கார சொல்லு. ஆமா ஆமா. ஐயோ ஒரு அமேஸ்மென்ட் பார்க் மாதிரி வச்சிருக்கா ஸ்டுடியோனா. சாமத்ரா. அல்ல இப்ப 3 பேர் ஆபீசர் மாதிரி இப்படி உட்கார போறோம். ஓகே ஓகே பிரேக் பண்ண தொப்பையெல்லாம் உள்ள வைங்க. சரியா இருக்கே திரும்பி பாத்துக்க. சோ நல்ல தைரியமா உட்காருங்க. எப்படி தைரியம் சொல்லுங்க? ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? ஏன் கை நடுங்குது? ஆக்சுவலா நீங்க அப்ப வச்சு செஞ்சதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும். ஓடுதா? நீதான் தைரியமான ஆளாச்சு. வந்து போகுமா இல்லையா? அதெல்லாம் சோ நீங்க வீட்ல சொல்லிட்டீங்க இந்த மாதிரி நாங்க போறேன் நேத்து நீங்க கால் பண்ணி உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சொன்னேன் அம்மா அப்பாட்ட சொன்னேன் வெரி ஹாப்பி. இப்ப அம்மா அப்பா பாட்டி தாத்தா சொல்லி அவங்க ஊர்ல இருந்து எல்லாரும் லைவ்ல பாத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் குரூப்ல என் ஃப்ரெண்ட் எங்க 4 பேர் என் காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க 4 பேர் இங்க தான் ஒர்க் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி ஹை ஃபை ஹை ஹை ஃபைங்க. சோ அவங்களோட சரி நான் இன்னும் ஒரு சொல்லுங்க. சோ அதான் அவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு. ஜெனரலி थैंक यू. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயப்படாத வெளியில காட்டிக்காத. சோ உங்களுக்கு இங்க இருந்து ரேடியோல இருந்து போன் வந்துச்சு இல்லையா? எஸ் எஸ். அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வெரி என்ன சொல்றது கால் தரையிலே படலன்ற மாதிரி. சமந்தா வந்து சமந்தா அப்புறம் யாரோ நம்ம நிதி மேம் தான் சொன்னாங்க நீ கால் தரையில படல நீ நெல்ல அப்புறம் நிதானமா வந்து சொல்லுன்ற மாதிரி சொன்னாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க சொன்னாங்களா? காலையில சார் நம்ம நைட்டு நாளும் ப்ராப்ளம் இல்ல. சோ அதனால ரொம்ப ஹாப்பியா இருந்தது. போனேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், என் மேனேஜர் கிட்ட சொன்னேன், சார் திட்டிடாதீங்க சார் அப்படி சொன்னேன். திட்டிடாதீங்க சார் அப்படி சொன்னேன். நோ ப்ராப்ளம் ஜஸ்ட் ஒன் டே தானே நீ கேன் டேக் யுவர் டைம். ஓ மேனேஜர் ஹிந்திக்காரரா? இல்ல இல்ல நம்ம தமிழ் தான். சூப்பர் வெரி நைஸ். ஆமா அவர் பாப்பார் இல்லையா? மேனேஜர் சார் थैंक यू சார். போய் சிரிச்சு சிரிச்சு பேசுற ஆபீஸ்ல இருந்தா உருன்னு இருக்கேன்னு கேட்பாரு இல்லையா? இல்ல இல்ல ஆக்சுவலி இஸ் வெரி என்கரேஜிங். எனக்கு ஒரு மேல 5000 increment. சூப்பர் 5000 இன்கிரிமென்ட். மேனேஜர் ஹீதா ஓகே மேனேஜர்ஸ் ஓகே சோ இந்த மாதிரி இல்ல ஆக்சுவலி ஐ லவ் மை கம்பெனி டு கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஆபீஸ் சரி அவர் சொல்ல வராரு போல கன்ஃபஸ் பண்றாரு போல இருக்கு. அப்படி பார்த்தா கம்பெனில ஸ்பெசிஃபிக்கா யாராவது இருக்காங்களாமா? இல்லம்மா நாங்க கோர் கம்பெனி சிவில் இன்ஜினியரிங்னால எல்லாம் சிவில் இன்ஜினியரிங் இப்பதான் கண்ணு இப்ப தெரியுதா? மேனேஜர் சார் முன்னாடி சொன்னது உங்களுக்கு கிடையாது, இப்ப சொல்றதுதான் உங்களுக்கு. கொஞ்சம் பார்த்து பெரிய மனசு பண்ணுங்க. பாத்து ப்ளீஸ் ரிசப்ஷன் அப்படி ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தாமரை கண்ணன் ஃபீல் பண்றாரு. தாமரை கண்ணன் சோ வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவர் எவ்வளவு தைரியமா எவ்வளவு இந்த மாதிரி என்கரேஜ் பண்ற மேனேஜர்ஸ் எல்லாம் இருக்கணும். வெரி ஸ்வீட் ஆஃப் இது அஞ்சனா மனசால சொல்றது. ஓகே தென் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த 2 மணி நேரம் பாத்தீங்கன்னா ஆர்ஜே அஞ்சனா கூட உங்க கூட இருக்கிறது யாரு அப்படி பாத்தீங்கன்னா ஆர்ஜே தாமரை கண்ணன். சோ இன்னைக்கு வந்து அஞ்சனா ஜாக் இல்ல, அவர் தான் ஜாக்கு, நான் வந்து கோ ஜாக்கு. ஓகே சோ நான் அவருக்கு வந்து கோ தான் பண்ண போறேன். சோ அவர் தான் இன்னைக்கு நாங்க சூப்பரா அப்படி வச்சு
அப்படியே மழை அப்படியே அழகா திஷ்டி எடுத்து அவர் வந்து வெற்றிகரமா அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். அதனால பாஸ்கர் அங்கிள் வெண்ணிலா ஆண்டி நீங்க கவலையே பண்ணாதீங்க, எங்க பையன் வந்து பத்திரமா உள்ள வந்துருவாரு. ஹாய் எப்படி ஷார்ட் எப்படி கூப்பிடுங்க? மதின்னு கூப்பிடுவோம். வாவ் மதியா யூ ஆர் தட் இறுதி சுற்றுல கேர்ளா லைக் தட் அந்த மாதிரி சரி ஓகே மதி ஸ்வீட் ஹார்ட் ஹாய். உங்களுக்கும் நல்லபடியா மெடிக்கல் பண்ணுங்க, பெரிய டாக்டர் ஆகி குழந்தைகளுக்கு நல்ல கல்வி சொல்லி கொடுங்க. கப்பலை கட்டி கட்டடத்தை கட்டி கப்பலை ஓட்டிட்டு மண்டமேல இருக்க கொண்டே மாதிரி கரெக்ட் கரெக்ட். சோ இந்த மாதிரி அவங்களோட குடும்பமே பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஊரே பாக்குதுன்னு நினைக்கிறேன். சோ இதே ஹாப்பினஸோட ரேடியோல நிறைய பேர் யாருப்பா அந்த தாமரை கண்ணன் நேத்தி நீங்க அநியாயத்துக்கு பில்டப் கொடுத்தாங்களே ஆமாங்க பில்டப் நான் கொடுக்க சொல்ல இவங்க தான் கொடுத்தாங்க யாரு. ஏன்னா இந்த சீட்ல உட்கார்றதுனா சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தர் செலக்ட் ஆகி வந்திருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு உண்மையிலேயே நாங்க வந்து பில்டப் எல்லாம் கொடுக்கணும். சோ அதனால எல்லாருமே ஆனார்ல வந்து நீங்க யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கர ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நீங்க அவர்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா யூ கேன் கால் மீ 800-1065. காசே போவாது, டூ தேவல அதெல்லாம் தேவை, ஆனா காசு போகும். ஃப்ரீ ஓகே ஃப்ரீ. அதனால தைரியமா இந்த சீட் எனக்கு நீங்க ரொம்ப படுத்துது. ஏர் இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும். நோ 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 அதுதான் ஜாலி. நமக்கு ஒரு ஜாலி வேண்டாமா? எக்ஸாக்ட்லி. நமக்கு சீட்டுக்கு சண்டை போடுறது இல்ல. ஒரு மணி 21 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. அஞ்சனா கூட 1 2 3 கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கு நம்மளோட 1 2 3 இன்னைக்கு. அண்ட் நம்ம கூட இருக்கவே இருக்கிறார், அதாவது இந்த ரெட் ஹாட் சீட்டுக்கு இன்னைக்கான சொந்தக்காரர், பல தடைகளை தாண்டி வெற்றி படியை தொட்டு இனிப்பாக இருக்கிறாரு. அம்மா ஹலோ தாமரை கண்ணன் ஹாய். போன்ல அப்புறமா வரும் ஃபேன்ஸ்க்கு வந்து லைவ்ல ஹாய் சொல்லிட்டு இருக்காரு. ஹாய் அஞ்சனா சொல்லுங்க. அதாவது நீங்க தான் தாமரை கண்ணன் சொல்லணும். அதாவது நான் உங்கள்ட்ட லைவ்ல நிறைய கேள்விகள் கேட்டேன். தாமரை என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை நான் தாமரைன்னு கூப்பிடுவா கண்ணன் கூப்பிடுவா? நீங்க தாமரைன்னு டிகேன்னு கூப்பிடுங்க. டிகே இவர் டிகே ஓகே டிகே ஆர்ஜே டிகே. அதாவது இன்னைக்கு வந்து நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு கோஜாக், அவர் தான் ஜாக்கு. சோ நீங்க ஜாலியா அவர்கிட்ட நீங்க பேசலாம். இப்போ அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா 800-1065க்கு கால் பண்ணுங்க. நம்ம நிறைய விஷயம் அவர்கிட்ட பேச போறோம். செம்ம ஜாலியா இன்னைக்கு நம்ம லைவ்ல விளையாட போறோம். அதாவது நாங்கெல்லாம் விளையாண்டு நீங்க பாத்திருக்கீங்க, ஆனா எங்க கூட ஒருத்தர் இப்படி 6 அடி உயரத்துல ப்ளூ கலர் சட்டை போட்டு விளையாண்டு நீங்க பாத்துருக்கீங்களா? அதை பாக்கணும்னா இமீடியட்டா FB லைவ்க்கு கனெக்ட் ஆகுங்க. நம்ம கூட ஒரு காலர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஜி வணக்கம். ஜி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் ஜி, உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு ஹரிராம் குமார். ஹரிராம் குமார் ஹாய் ஹரி. வாவ் என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பாத்தீங்களா? இப்பதான் சொல்லி வாய் மூடல அல்ல அதுக்குள்ள ஹரி லைன்ல வந்துட்டாரு. ஹரி அந்த பொக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. Thank you so much for the flowers. மிக்க நன்றி. என்னங்க அப்பலாம் இல்லட்டீங்க? இல்ல அவர் கொஞ்சம் ஷை டைப், அதனால தான் அப்படி பேசுறாரு போல. அப்படியா? ரொம்ப தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களோட நண்பர்? இப்ப என் பக்கத்துல உட்கார்ந்து இங்க 1 2 3 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை நீங்க லைவ்ல வேற பாத்துக்கிட்டு நான் இருக்கீங்க. எங்க செஞ்சேன், நீங்க தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. How do you feel? இல்ல உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தாமரை சொல்றத எனக்கு கண்ணன் சொல்றது பிடிக்கும். அப்படியே அப்ப கண்ணனே சொல்லிடலாம். நானும் அப்படியே சொல்லுவேன். நீங்க சொல்றதும் நான் கேட்க போறேன். சோ கண்ணனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெரி ஸ்வீட். அவர் வந்து ஆக்சுவலா தலைக்கால் புரியாம இருந்தாரு. நீங்கலாம் பார்க்கல நேத்து. ஒரு 2 நாளா ஃபுல்லா தூங்கவே இல்ல. ஓ தூங்கவே இல்லையா? ஐயோ. அதனால அவருக்கு ரொம்ப நேரமா கண்ணு வேர்த்துக்கிட்டே இருக்கு. என்ன ஒரு காரணம்? சோ இன்னைக்கு வந்து இருக்கறா கூட இருக்கலாம். டக்குனு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. நான் வாங்குற காசுக்கு மேல கூவுறேன். போதுமா? நன்றி சொல்லணும். ஒருத்தர் இல்ல எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் have to say thanks to நிவி. நிவி ஓகே சூப்பர். Thanks நிவி. நிவி thank you அப்படினு சொல்லிருக்காரு. வெல்கம் ஜி. அஞ்சனா. அஞ்சனாக்கு நன்றி. ஓகே அஞ்சனாக்கு நீ நன்றி சொல்ல கூடாது. அஞ்சனாலாம் உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. சரிடி சரி மாதிரி எல்லாம் வேண்டாம். அப்போ ரெண்டு தடவை காணும். உத்தாரா. உத்தாரா உத்தாரா எந்தாரா நீ. He is RJ Utra. ஆர்ஜே உத்ரா and பிரதீப். பிரதீப், அருண், ஹாசினி, கிரிஷ். உங்க சார்பில் எல்லாருக்காகவும் நான் நன்றிகள் சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ எனக்கெல்லாம் அப்படி கிஃப்ட் கொடுத்து என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் தளபதி ஃபேன் பேசிக்காவே. எப்படிங்க உங்களுக்கு ஆக்சுவலா என்னன்னா அடிக்கடி எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும். நான் சொல்லுவேன் தலை தான் கெத்த, அதாவது தளபதி தான் கெத்த. சோ அப்ப 2 பேருமே கெத்துன்றது இந்த விஷயத்துல இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன் நான். நீங்க தலை மாதிரி பேசுறீங்களா ஜி? தலை மாதிரி பேசுறேன். தளபதி பாட்டு அவர் பாடு. தளபதி பாட்டு பாடணுமா? ஓகே, அவர் 2 வார்த்தை பாடுற மாதிரி பாடு. அதெல்லாம் வேண்டாங்கண்ணா, பரவாயில்லைங்கண்ணா, ஆளை விட்டுருங்கண்ணா. ஹரிராம் விளையாடலாமா? தெரிக்க உள்ளாமான்ற மாதிரியே இருக்கு. கவலையே படாதீங்க, இப்ப நம்ம தெரிக்க தான் விட போறோம். உங்களுக்கு வந்து ஒரு தளபதி பாடல நான் டெஃபினட்டா கொடுத்துறேன். ஓகேவா? கொடுத்துறீங்க. ஒரே நிமிஷம் கண்ணா. அண்ணா தேங்க்யூ. ஷூர்ண்ணா, ஷூர்ண்ணா. தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. ஓகே ஃபைன். சோ ரொம்ப வேகமா வந்திருக்கேன்றாரு. அவர் டெஃபினட்டா நம்ம பத்திரமா வேகமா அனுப்பிச்சு விட்டுருவோம். நல்லா நிரப்பி தான் அனுப்புவாங்க. ஆமா. சோ இன்னைக்கு என்னென்ன ஃபன் எல்லாம் நடக்க போகுது, என்னென்ன ஹாப்பி மொமெண்ட்லாம் இருக்க போகுது அப்படிங்கறத நீங்க பாக்கணும்னா அப்சல்யூட்லி லைவ்ல இம்மீடியட்டா கனெக்ட் ஆகணும். ஏன்னா இப்போல இருந்து கச்சேரி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை நான் சொல்லிக்கிட்டு உங்களுக்காக என்ன பாடல் இப்ப குடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்பம் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் குடுக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். பட் ஆனா வேணாம் அப்படின்ட்டு ரமணா படத்துல இருந்து ஒரு செமையான பாடல் கொடுக்க போறேன். அதை கேட்டுட்டு தொடர்ந்து லைவ்ல இணைஞ்சிருங்க. அதாவது தளபதின்னு சொன்னது நீங்க ரஜினி விஜயகாந்த் நினைச்சிட்டீங்களா? No. விஜயகாந்தா? நோ, ஓகே தளபதி பாடல் அடுத்து அவர் கொடுக்க போறோம் நம்ம. சூப்பர்மா. சோ அப்ப அந்த பாட்டை இவர் ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. ஓகேயா? இருங்க, அவர் பாடல் கொடுத்துட்டோம். எதுவா நீங்க பாடணும். ஓகே நோ ப்ராப்ளம், பாடிடலாம். சொல்லுங்க. என்ன விஜய் பாட்டு பாட போறீங்க? என்ன விஜய் பாட்டு அடுத்து போட போறீங்க சொல்லுங்க. அதே என்ன விஜய் பாட்டு போட போறேன்னு பார்த்தா தெரிய படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் தான் கொடுக்க போறேன். அதான் ஹரிராம் குமார்காக ஸ்பெஷலி தி சாங் ஃப்ரம் தி மூவி தெரி. தளபதி சாங் தான் நீங்க கேட்ட மாதிரி வந்துருச்சு. எப்படி இருந்தா இப்படி ஆயிடுச்சு. நல்லா பாடுங்க. நீங்க பாடுங்க. மைக் தேவல. சும்மா இருக்கட்டும், ஒரு ஆம்பியன்ஸ். ஓகே. அண்ணா இல்ல பாட்டெல்லாம் பாடி என்னன்னா அவர் பயங்கரமா பாடுவார். அவர் பில்டப்ல போயிட்டு இருக்காரு. என்ன சாங்னா தளபதி பாட்டே பாடிடணுமா? ஜித்து ஜில்லாதி பாடுங்க. அதான் போடுங்க. இல்ல என்ன பாட்டு வேணும்? பாடணுமா பாருங்க. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, என் சாங்குன்னு கேளுங்கண்ணா, நான் வளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங்கண்ணா. போதும். சூப்பர் வெரி ஸ்வீட். இப்ப அடுத்து யாராவது தளபதி ரசிகர்கள் கேட்டிருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. தாஜுதீன் சொல்லிருக்காரு ரொம்ப வெக்கப்படாதீங்க ஜி, எல்லாம் நம்ம மக்கள் தான் அப்படின்னு சொல்லிருக்காரு. தாமரை கண்ணன் இவரு தாமரை கண்ணன் யாருன்னு ஒருத்தர் கேட்டார். திருப்பி ஒரு வாட்டி சொல்லிருக்கேன். தாமரை கண்ணன் யாரு அப்படின்னு நீங்க எப்படி கேட்கலாம்? அதாவது நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம், இந்த ரெட் ஹாட் சீட்டுக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? ஏன் உங்களுக்கு ரேடியோ கிளி பிடிக்கும் அப்படின்னு நாங்க கேட்டோம்னா நிறைய பேர் எங்களுக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணீங்க, இந்த ஒரு காரணத்துக்காக எங்களுக்கு ரேடியோ கிளி பிடிக்கும்னு. அப்படி ஒரு சூப்பரான காரணத்தை சொல்லி ஹைலி குவாலிஃபைட்னு சொல்லாம, ஏன்னா நிறைய விஷயங்கள் அவரோட வீடியோ பார்க்கும்போது, ஏன்னா நீங்க இப்ப அதையும் பாத்துக்கிட்டே இருப்பீங்க நம்மளோட Facebookல, அது எவ்வளவு ஒரு குவாலிஃபைடா நிறைய விஷயங்கள் மிமிக்ரி அது இதுன்னு பயங்கர டேலண்டடா இருக்காரு. சோ உங்கள ஒருத்தர் இன்னைக்கு எங்க கூட இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்காரு. அவர்தான் மிஸ்டர் தாமரை லோட்டஸ் ஐமேன். தாமரை இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. இவ்வளவு பெரிய இன்ட்ரோடக்ஷன். நான் ஆரம்பத்துல இப்படிதான் பில்டப்லாம் பயங்கரமா இருக்கும். அப்புறம் போக போக செஞ்சிருவோம். ஆல்சோ இது எனக்கு மட்டும் இல்ல, இன்னும் நீங்க என்ன விட நல்ல இம்ப்ரெசிவா வீடியோ நீங்க பண்ணீங்கன்னா இந்த சான்ஸ் உங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமா பயர் பாடி லாங்குவேஜ் சந்தோஷப்படுவீங்க அந்த மாதிரி. சோ அதாவது இன்னைக்கு இவரை வச்சு நாங்க செம்ம ஜாலியா விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒண்ணு விளையாட ஆரம்பிக்கல. அரை மணி நேரம் ரொம்ப மரியாதையா அரை மணி நேரம் உட்கார்ந்தாச்சு. ஆபீஸ்க்கு வந்தா அரை மணி நேரத்துக்கு மேல மரியாதை கிடைச்சலாம். சரியா? வந்த உடனே நம்ம ஃபுல் கேம்ஸ் தான் டே. ஓகே, நீங்க எந்த ஊருன்னு சொன்னீங்க? நான் மதுரை. அதே அவ்வளவு ஸ்டைலா சொன்னீங்க. மதுரை தாங்க. மதுரை சாதாரண மதுரை. மதுரைனாலே ஒரு கெத்து தான். அதெல்லாம் சும்மா இப்படி டெவலப்லயே போகாதீங்க. கெத்து தாண்டி. ஐயோ, அப்ப தாமிரபரணி அந்த திருநெல்வேலி மெட்ராஸ் கோயம்புத்தூர்ல கெத்து கிடையாது. கெத்துதாங்க. பட் மதுரைக்காரன் சொன்னா அது இன்னும் கொஞ்சம் சொல்லி சொல்லி தாத்தா மதுரைக்காரன் அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்மீடியட்டா அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. வாங்க எல்லாரும். இம்மீடியட்டா ரெடி இருக்கீங்க. அவர் கை வாங்கிட்டாருமா உன்ன பாத்து. 2 மணி நேரம் இங்க தான் உட்கார்ந்து இருக்கணும். அப்படி பண்ணாரா? சரி, இப்ப நம்ம வந்து ஒரு சூப்பரான கேம் விளையாடுறோம். அது என்ன கேம் அப்படிங்கறத நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்க அன்னைக்கு வந்து உங்களுக்கே தெரியும், நாங்கலாம் வந்து ஒரு கேம் விளையாண்டுருக்கோம், செம்மையான ஒரு கேம். அது இவர் காதுல நாங்க ஹெட்போன்ஸ மாட்டி விட்டு அதுல ஒரு சவுண்டா ஒரு பாட்டு பிளே ஆகும். எங்க கையில வந்து சில சிட்டுகள் இருக்கும், அதை அவரே செலக்ட் பண்ணுவாரு. சிட்டுக்கு ஒரு பிட்டுக்கு ஒரு குரங்கு கடிச்சது.
அது சிட்டுனா இந்த மாதிரி எங்க குண்டான காணோம் அதெல்லாம் தொலைஞ்சிருச்சு போ. அதான் எப்ப வச்சு பண்ண ஒரு குண்டா அதுக்குள்ள ஒரு ஸ்லிப் மாதிரி இருக்கும் அது அவரே செலக்ட் பண்ணுவாரு சின்ன மோடா மாதிரி இருக்கானே. என்ன கேம்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அம்மா கேம் எல்லாம் சொல்லியாச்சு. கான்சென்ட்ரேஷன் பட் இல்லங்க, ஃபோக்கஸிங் பட் இருக்கணும் அது ஏதோ காதுல என்ன காதுல வந்து ஹெட்போன்ஸ் போடுவோம். அதாவது அவர் காதுல நாங்க ஹெட்போன்ஸ் மாட்டி விட்டுருவோம். அவரையே விட்டு ஏதாவது தம்பி ஒரு ஸ்லிப்பை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவர் செலக்ட் பண்ணுவாரு. அது என்னன்னா அவரு படிக்க மாட்டாரு. அது வந்து நாங்க தான் படிச்சிருவோம். படிச்சு நாங்க அதை சொல்லுவோம். அந்த காதுல சத்தமான வால்யூம் இருக்கும். அதையும் தாண்டி நாங்க எங்க லிப்ஸிங்க வச்சு அதை ஒரு கரெக்டா மேட்ச் பண்ணி பண்ணதுதானே? அதுக்கு ஒரு பேர் இல்லையா? இட்ஸ் ஏ கத்துற ஏயா? இட்ஸ் ஏ ஏ ஓ ஸ்டைலா சொல்றா. ஓகேயா? ஏன் கத்துற அப்படினா கத்துனா கா. இவர்தான் நமிதா. 2 நாள் முன்னாடி தெரியும்ல பிக் பாஸ்ல நமிதா அதான் சொன்னா. இல்ல அவன் சொன்னா இந்த மைக்கு என்னோட தோல் மாதிரி ஆயிடுச்சு, இந்த ஸ்கின் மாதிரி ஆயிடுச்சு, இப்படியே நான் மறந்துட்டு பாத்ரூம்குள்ள போயிடுச்சு. அப்புறமா நான் வந்து ஒரே சத்தம். அப்புறமா நான் வந்து கேமராமேன் கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. ஓ கேமராமேன் ஏதோ போ. சரி நம்ம வாயை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. என் செட் ப்ராப்பர்ட்டி எங்க கை கொடு எல்லாருக்கும் முதல்ல சார் கை கொடு. எங்க ஷேக் ஹேண்ட் அங்கிள். வணக்கம். இது இவர்தான் வச்சிருக்காரு. சரி அந்த உங்க ஹெட்போன்ஸ் எடுத்து மாச்சுங்க நீங்க நார்மலா பேசினாலே எனக்கு காது கேட்காது. ஓகே. வா நம்ம தான் கலாய்க்கிறோம் நினைச்சோம். 2 நோ 2 4 ஓகே அது நல்லா தெளிவா கண்ணு தெரியுது. அது என்ன திருப்பி விடுங்க. அது இது அப்புறம் நல்லா ஏத்தி வச்சிரு. இருக்கட்டும். அப்படிதான் இருக்கும். இருங்க என்ன நீங்க சாங்கியா சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. சாங்கியமா இப்ப அடுத்து உங்களுக்காக வந்து தெரியப்படுத்துறோம். பிரச்சனை இல்ல. அதுதானே. ஏன் அவசரம்? வெயிட் நாங்க நல்லா இது முடிஞ்ச ரங்குல தான் அவர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல எடுக்க ஓ ஆமா ஏ பாக்காத சார் எடுத்துறாதீங்க. அதுல தெரியுது நல்லா இங்க இருந்து லைட் முன்னாடி நீங்க வச்சுக்காங்க. ஆனா ஜாலியா இருக்கு. நல்லா தான் நகத்த கூடாது. காது வலிக்குது. வலிக்கட்டும் சார். மக்கள்கிட்ட காமிக்கலாம். கொஞ்சம் அமைதி. எஸ் இப்போ உங்களுக்காக அடுத்து ஸ்பெஷலி ஹரிராம் குமார் அவர்களுக்காக விஜய் நடிப்பில் தெரிய படத்துல இருந்து ராங் அப்படிங்கிற சூப்பரான பாடல் வருது. இப்ப நம்ம கூட தாமரை கண்ணன் இருக்காரு. அவரோட ஒரு செம்மையான கேம் விளையாட போறோம். செம்மையா வச்சு செய்ய போறோம். அச்சா தெரியுது. ஓகே ஓகேமா ஓகே. போலோ. ஐயோ இவ இப்படி எல்லாம் வாய்க்குமே. ஆமா ரெடியா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஏய் கேக்குது. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? புரியுது. எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. இல்ல சார் ஒண்ணும் இல்ல சார். ஒத்துக்கவே மாட்டோம். யார் நீங்க? ஒண்ணும் கேக்கல. யாருங்க நீங்க? கேக்கல. ஓகே ரெடி. ஓகே the time starts now. ஓகே நீ என்ன சொல்லுங்க ஜி. நீ எல்லாம் நீ என்ன ஏலே வா நீ டேய். என்ன டேய் நீ என்ன இல்ல நீ என்ன முழுசா சொல்லிடுமா? நீ என்ன சொல்லு. நீ என்ன பெரிய பூரி பாஜியா? சொல்ல. she is talking bad words. சொல்லுமா. சைன் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க. நீ என்ன டேய் நீ என்ன நீ எல்லாம் நீ என்ன பெரிய பூரி பாஜியா? பூரியா நீ? அப்படின்னு எழுதிருக்காங்கல. what nonsense you are talking about me. பூரி பா தெரியுது. அதான் உங்களுக்கு பேசினாலே கேக்குமே. சாரி இருந்தாலும் அவங்களா ஹெட்போன்ஸ் போட்டுருக்காங்க. நீ என்ன பெரிய நீங்க வாய் நல்லா நோட் பண்ணுங்க. ஓகே Okay. நீ என்ன பெரிய பூரி பாஜியா? நீங்க சாப்பிட்டதே அதான் நினைக்கிறேன். நீ என்ன பெரிய பொடி மாசா? நோ பொடி மாசா ஐட்டம் இல்ல. தப்பு. கம்ப்ளீட்டா தப்பு. இவர் கொஞ்சம் பூரி பாஜி. பொடி மாசு. பூரி பூரி பாஜி. மசாலா. தப்பு. புள்ளி ராங். நீ என்ன பெரிய பூரி பாஜியா? பூரி பாஜி. வாஜி இது பூரியோட பாஜி. நீ என்ன பெரிய பூரி பாஜியா? இதெல்லாம் நியாயமாங்க? சார் லாஸ்ட் டைம் உங்க பேரண்ட்ஸ்ல பாக்குறேன். பேரண்ட்ஸ்ல அங்கிள் உங்க பையனுக்கு பூரி பாஜியே தெரியாம லாஸ்ட் டைம் லாஸ்ட்லாம் கிடையாது. போற வரைக்கும் போட்டோம். சரி ஓகே. நீ என்ன
பாஜியா? நீ எல்லாம் பெரிய பொடி மாசா அப்படின்ற மாதிரி தான் சோறு சோறு ஆனா சார் கொஞ்சம் நார்த் இந்தியா பக்கம் வாங்க சார். இங்க பாருங்க சார், நல்ல வாய் நல்ல ஊத்தி குவிக்கும் போது பூரி. இவத்த மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்குங்க. அவங்க லேடிஸ் அப்படிதான் பேசுவாங்க, நம்ம ஜென்ஸ் நமக்குள்ள பேசிக்கலாம். பூரி 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 அவ்வளவுதான் வந்துருச்சு. அவ்வளவுதான். பாஜி. ஐயோ ராமா. பாஜி பாஸ் இல்லம்மா. ஓ தொப்ப தெரியுது. அது சும்மா பாஜி அந்த வார்த்தையை சொல்றாதீங்க. பானிபூரி. பூரி பூரி பாஜி பூரி பார்ட்டி. பார்ட்டி. சரி லாஸ்ட் Okay, last time ரொம்ப feel பண்றாரு. 30 seconds. நீ என்ன பெரிய பூரி பாஜி சொல்லு. பூரி பாஜியா? அவருக்கு நீ என்ன பெரிய பூரி. வந்துட்டீங்க வாங்க. அந்த இடத்துல அதான் இந்திய எதிர்ப்பு நம்ம அப்பா எல்லாம் பண்ணாங்கல்ல, அதனாலதான் இவங்களுக்கு பாஜினா தெரியல. அவர் மெய் from மதுரை. டேய் ஆக்சுவலி பாஜினா கீரை தானே. ஏய் நோ, பாஜினா சப்ஜி. சப்ஜினா தான். சப்ஜினா தான் சப்ஜி, அப்படியே பாஜி. வா கூகுள்ல போய் செக் பண்றா. ஐயோ இப்படியே பண்றது பாவம்ல சொல்லிட்டாங்க, நம்ம சொல்லிடுவோமா? சரி விட்டுருவோமா? ஓகே. இவ்வளவு சத்தமா இருக்கா? அதெல்லாம் வலிக்குதுங்க. தப்பு இல்ல போகும்போது ஆயின்மெண்ட் போட்டு விடுவேன். அதுல என்ன நடந்தாலும் ரேடியோ கிளி பண்ணுவோம். கையெழுத்து போட்டிருக்கீங்கம்மா. இதான் அந்த ரேடியோ ஆக்டிவ். ஓகே. பாஜி. இப்ப நம்ம வந்து பேச போறோம். பூரி பாஜி. ஆ, பாஜி. உங்களுக்குள்ள எவ்வளவு கெட்ட எண்ணங்கள் இருந்திருக்குன்னு தெரியுதா இப்போ? ஹலோ. தெரியுதா? நான் எனக்கு எந்த கெட்ட இல்லங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லங்கறாரு அவர். பாவம்டா. பாவம். ஐயோ பாவம் விட்டுருங்க அப்படின்னு அவரே ஃபீல் பண்றாரு. நீ என்ன ஒரு பூரி பாஜியா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கோவப்பட்டுக்கிட்டு கண்ணுல தண்ணி எல்லாம் வச்சுக்கிறாரு. நம்மளோட தாமரை கண்ணன். ஓகே இப்பதான் நான் ரேடியோ ஆன் பண்ணிருக்கேன். யாரு தாமரை கண்ணன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ரெட் ஹாட் சீட்டுக்கு வாங்க வாங்க அப்படின்னு நாங்க கூப்பிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த சீட்டுக்கு நான் வந்தே தீர்வேன் அப்படின்னு பலரோட சேர்ந்து அவர் வந்து ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஏன் எனக்கு ரேடியோ கிளிய பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி. சோ இவரோட வீடியோ தான் தி பெஸ்டா இருந்துச்சுன்னு எங்க குழு அதை தீர்மானிச்சு இன்னைக்கு தாமரை கண்ணனை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது யார் வாய்ஸ்? இது வந்து வீகராமசாமி. வீகராமசாமி தெரியுமா உங்களுக்கு? அசாம்பு மௌன. அப்படிதான் உங்க ஃப்ரெண்ட் உங்க கூப்பிட்டாரு. அதான் நாங்க படி வானா கூப்பிட்டோம். ரைட் விடுங்க. சோ இவர் கூட நீங்க பேசலாம் அப்படின்னு சொன்னால நிறைய பேர் கால் பண்ணிருக்காங்க. நம்ம கூட ஒரு காலர் இப்ப இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ. மா என்னமா ஆர்எஸ் ரெடி பண்றியா நீ? TN1065 உங்களுக்கு வந்து சாயங்காலம் 6 மணிக்கு. ஏய் எங்க வர? இப்ப அஞ்சனா வந்துட்டு நம்ம கூட தாமரை கண்ணன் இருக்காரு 1 2 3ல. ஓகேவா? என்ன எல்லாரும் இறங்கிட்டீங்க இப்படி? இது ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான வாய்ஸ் தான் யாரோ கலாய்க்கறாங்க. யார் பேசுறது? யாரு? நூர் அஹ்மத். எங்க இருந்து பேசுறீங்க நூர் அஹ்மத்? ஹாய் நூர் அஹ்மத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாம் உங்க சப்போர்ட் தான். Thank you. பெரிய கவுன்சிலர். எல்லாம் உங்க சப்போர்ட் தான். கவுன்சிலர் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்ச மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரம் அதுக்கும் மேலங்க. அதுக்கும் மேல பாயிண்ட் பிடிச்ச ஒரு ஐ செம்ம. சோ இந்த மாதிரி வந்து நாங்க இப்ப ஒரு கேம் விளையாண்டுருக்கோம். அது என்ன கேம் பாத்தீங்கன்னா, ஏன் கத்துற அப்படின்ற மாதிரி நாங்க வந்து தாமரை கண்ணனை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் தாமரை இப்படி கத்துறீங்க அப்படின்னு. சோ அந்த சொல்லிட்டு அவங்க தான் கத்துனாங்க. கரெக்ட். அது வேற உண்மைதான். எவ்வளவு கத்தி அவர் கண்டே பிடிக்கல. சோ அது என்ன கேம் அப்படிங்கறத நீங்களும் லைவா வந்து பாக்கணும் இல்லையா? அப்பனா என்ன பண்ணணும், டக்குனு உங்களோட Facebook ஓபன் பண்ணுங்க and you can see us live on air. and அதே டைம் எனக்கு 800106 கால் பண்ணீங்கன்னா என் கூட சூப்பர் ஜாலியா பேசலாம். நம்ம கூட இன்னொரு காலர் இருக்கிறாரு, அவர்கிட்டயும் பேசிடலாம். ஹலோ. இப்ப நீங்க என்ன பண்ணணும், நான் ரொம்ப கோச்சிக்கு உங்களோட விட்டுருவேன். நீங்க வந்து ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு தான் என்கிட்ட பேசணும். ஹலோ. உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கிறீங்க. வணக்கம், உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா? அவர் ரொம்ப கெட்ட பையனா இருக்கிறாரு. அதனால நம்ம இன்னொரு காலர் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ வணக்கம் ஜி, உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு விக்கி. ஹாய் விக்கி. சொல்லுங்க விக்கி. நம்ம கூட தாமரை கண்ணன் இருக்கிறாரு, அவர்கிட்ட விக்கி. என்ன ஒரு क्वेश्चन கேட்கணும்? ஹாய் விக்கி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க?
நல்லா இருக்கும் பாஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாஸ். சொல்லுங்க பாஸ், எப்படி இருக்கீங்க? எந்த ஊரு நீங்க? யாரு பாஸ் உங்களுக்கு தாமரை கண்ணன்னு பேர் வச்சது? நினைச்சேன் பாய், யாருமே கலாய்க்கல நினைச்சேன் பாஸ், கலாச்சிட்டீங்க. ஓகே, அவங்களுக்காக ஒரு பழக்கம் தான். அப்பா பேர் வச்சாங்க. அப்பா பேரு. எனக்கெல்லாம் ஆயா வச்சாங்க. பூ பூக்கும்போது பிறந்தீங்களா? இந்த கேள்வி ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து யாரோ போன் பண்ணி கலாய்க்கிற மாதிரி இருக்கு. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. இல்ல பாஸ், நம்ம பிறந்தோன்னே நம்மள பாத்துட்டு நம்ம பிரதீப் கூட பேசி 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 அந்த பழக்கம் அந்த ஏய், நான் வச்சு கூட்டு வரேன்னு நினைக்கிறேன். அவர்தான் எனக்கு தெரியும். ஜி, சரி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? அடிக்க வெயிட் புத்தகத்துக்கு ஐட்ட வச்ச மாதிரி ஒரு பாட்டு போடுங்க. நம்ம கோபாலுக்கு சொல்லி. கோபால்ட்ட சொல்லி ஒரு பாட்டை கொடுத்துருமா இப்ப? ஓகே, உங்களுக்காக ஒரு செம்மையான பாடல் வந்துட்டு இருக்கு. அது என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்பம் திரைப்படத்துல இருந்து ஒரு செம்மையான பாடல் தான் வந்துட்டு இருக்கு. அப்படியே ஜில்லுன்னு உங்க தலையில ஐஸ் வைக்க போறேன் நானு. அப்படியே கேட்டுட்டு தொடர்ந்து டக்குன்னு நீங்க என்ன பண்ணுமா, FB லைவ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து ஏன் 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 கத்துற அப்படின்னு நான் வந்து கேட்க போறேன். கம்ப்ளீட்டா போய் அப்போ என்ன சொல்றாங்க சார், இப்ப சொல்லுங்க சார், நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கறத. நீ என்ன பெரிய பூரி பூரி பாஜி? பூரி பாஜியா? பாஜி. பாஜினா என்ன தெரியுமா உங்களுக்கு? பாஜினா அவன் மச்சான் மாதிரி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் போல. இந்த பாஜியை நீ கண்டுபிடிக்கிறது போடி மாஸ் பாஸ். உங்க பாஸ் எல்லாம் கூப்பிட்டீங்க இந்த டைம்ல. இல்ல சரி, சரி, ஓகே, ஃபீல் பண்றாரு. அடுத்த கேம் போறப்ப சவுண்ட் கொஞ்சம் கம்மி. ஒன்றும் பண்ண முடியாது, கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. கையெழுத்து போட்டீங்க. சரியா? ஒரு நாள் சாப்பிடணும்னா உயிர் போகாதுன்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அதெல்லாம். சரியா? ரெண்டு கால் கையெழுத்து போட்டிருக்கீங்க. கையெழுத்து போட்டிருக்கீங்கம்மா. போட்டிருக்கேன். நாங்க பேப்பர்லாம் காட்டுவோம் அப்புறம் ப்ரூஃப்க்கு. சரியா? நெக்ஸ்ட் அப்ப பாட்டு போட போறோமா? ஆமா, அந்த பாட்டுக்கு மேலே அவர் ஆனா இந்த பாட்டுல நல்லா கேக்குமே, பரவாயில்லையா? போலாம் போலாம் போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்பிங் இந்த தடவை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். போய் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு நல்லா இது இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? போலாம் போலாம் போலாம். இல்ல பரவாயில்ல போலாம் போலாம். போலாம். இன்னைக்கு ஒரு நாள் தானே கிடைக்கிறாங்க. ஈஸியா இருக்கும். இல்ல, கொடுங்க. நான் தான் பாப்பேன். பெரிய இவ. யூ வந்து கொண்டா. My God. அதாவது அவருக்கு வந்திருக்கும் அந்த அந்த இது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரதீப் குனிஞ்சு காலத்தோடு கஷ்டமா? சூப்பர்மா, சூப்பர். இப்போ வந்து நீங்க சொல்லிருங்க. சும்மாவே வச்சு செய்வீங்க. எல்லாம் நல்லா பாத்தீங்க. ஏய், நான் சொன்னாதான் உங்களுக்கு கேக்குமே சார். இருந்தாலும் நாங்க காமிப்போமே சார். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, குனிஞ்சு கையெல்லாம் காட்டாதீங்க. குனிஞ்சு கையெல்லாம் காட்டாதீங்க. குனிஞ்சு காலத்தோடு. நான் அவ்வளவு கிடையாது. போதும், சொல்லுங்க. குனிஞ்சு காலத்தோடு. குனிஞ்சு காலத்தோடு. குனிஞ்சு காலத்தோடு. ஏய், ஃபவுல் ஃபவுல் ஃபவுல். ஒத்துக்கவே முடியாது, ஒத்துக்கவே முடியாது. கரெக்ட் 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 நான் அப்பவே சொன்னேன் இந்த மாட்டு செட் ஆவலன்னு நான் சொன்னேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இன்னொரு வாட்டி சொல்லுவோம். அடுத்ததா? ஆமா, இப்படி நீங்க தோக்க நாங்க வந்து விளையாடிட்டே இருப்போம் சார். அங்கே காட்டாதீங்க சார், பயங்கர திட்டு பையன். கேக்குதான்னு பாக்குறேன். ஓகே, இது பிரதீப், நீங்க வந்து சொல்லுங்க. வாங்க. பிரதீபன் சொல்றாரு. நீங்க கத்திடாதீங்க, மனமா பேசுங்க. ஓகே, ஜாலி பண்ணுங்க. ரெடி? ரெடி. மிஸ்டர் பிரதீப், யூ நோ தி ட்ரில். யா யா, I know. உங்க ஆக்ஷன் எதுவுமே சரியில்லையே. சுனா ஏய், அவருக்கு நோதரோ சொன்னா சுண்ணாம்பு டப்பா. சுண்ணாம்பு டப்பா தான் சரியான விதை. லாஸ்ட் நான் சரியான சுண்ணாம்பு டப்பா. டப்பா டப்பா சுண்ணாம்பு. நான் சொல்றேன், நல்லா பாரு, நல்லா பாரு. சுண்ணாம்பு டப்பா. ரொம்ப நல்ல வார்த்தை. இதை விட தமிழ் அகராதியில நல்ல வார்த்தையை கண்டுபிடிச்சு. ஓ, டப்பா தமிழ் வார்த்தையா? ஏன்னா கெட்ட நீங்க சொல்ற வார்த்தை. ரெண்டு வார்த்தை எனக்கு புரியல. இவ்வளவு சொல்றீங்க, எப்படி புரியும்? கெட்ட வார்த்தை, கெட்ட எண்ணம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கணும். நான் நல்லா தான் பாஸ்கர் சொல்றேன். அங்கிள் வெண்ணிலா ஆண்டி நல்லா பாத்துக்கங்க. சுண்ணாம்பு டப்பா. ஆ இன்னொரு தடவை சொல்லுவா. சொல்லிட்டே இருங்க. சுண்ணாம்பு டப்பா. சுனாமி. சுண்ணாம்பு
டப்பா சுண்ணாம்பு டப்பா. எனக்கு என்ன உங்களுக்கு பாட்டு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆமா அதுல வந்து நல்லா அப்படி கேப்ல அதனால எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிருங்க. டன் 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 டன். ஓகே இப்ப அடுத்து நம்ம பேச போறோம். ஓ இவ்வளவு வெரி குட்மா. வெரி குட் வெரி குட். நீங்க என்ன பண்ணணும்னா நாளைக்கு ஏதாவது டாக்டரை போய் சந்திக்கணும் சரியா? கண்டிப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. சரி வேற கேம் போலாம் அப்புறம். நெக்ஸ்ட் கேம் நம்ம போக போறோம் and இப்ப நம்ம பேச போறோம். ஓகே எல்லாம் ரெடியா இருங்க. and உங்களுக்கு என்ன நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் கொடுக்கலனா எப்படி? உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கணும்? எனக்கு இயற்கை படத்துல இருந்து காதல் வந்தால் சொல்லி. ஒரே லவ் மூட் தான். இல்லங்க அந்த சாங் எனக்கு சின்ன வயசுல அங்கிள் கேட்டுக்கோங்க உங்க பையன் டெடிகேஷனா. இல்ல அம்மாக்கு தெரியும் அந்த சாங். நான் ரொம்ப அந்த படமே எனக்கு ரொம்ப அந்த படமே உங்களுக்கு அம்மாக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. அங்கிள் நீங்க அம்மா கிட்ட முதல்ல கேளுங்க. ஆமா எடுத்து மாட்டிக்கணும் இப்ப நீங்க. ஷூர். கம்மியா தான். இப்போ நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே இப்ப நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அங்க ஓகே அங்க 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 ஒரு மணி அடிச்சு 45 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்குது. ஏன் கத்துற அப்படிங்கிற மாதிரி நம்ம இவ்வளவு நேரமா அவர் நம்மள பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு. சோ அந்த அளவுக்கு சுண்ணாம்பு டப்பா என்ன அந்த மாதிரி எல்லா மேட்டரும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கு என்ன காரணம்? முன்னாடி போயிட்டு இருந்த பாட்டு சீட்டிங் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு அவரு. இல்லங்க இது கரெக்டா தான் கண்டுபிடிச்சேன். உங்க வாய் அசை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். வாய் அசை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருந்தாருன்னா பெரிய விஷயம் தான். பயங்கரமா கண்டுபிடிச்சிட்டாரு. சோ அதாவது இன்னைக்கு என்ன அவர்கிட்ட முக்கியமான ஒரு கேள்வி நான் கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அவருக்கு? ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்குது. பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு. சோ இதே மாதிரி அதாவது இன்டர்வியூ போயிருப்பீங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நிறைய பல இன்டர்வியூ எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. காலேஜஸ்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கேன். 2 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஓ 2 இன்டர்வியூ தானா? ரெண்டுலயுமே செலக்ட் ஆயிட்டேன். பயங்கர இன்டெலிஜென்ட் பாய் இருக்காரு. சொல்லிக்க வேண்டியதான் பில்டப் தான் எல்லாம். சோ இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு அதாவது நம்ம நேயர்களுக்கும் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இல்லையா? சோ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க என்கிட்டயும் தாமரை கண்ணன் கிட்டயும் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் இப்ப தாமரை கண்ணன் கிட்ட என்ன கேட்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் லைக் a ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ மாதிரி இருந்தது. சோ நான் ஃபர்ஸ்ட் போய் ஃபைல் கொடுக்கும்போதே ஃபைல தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸ்டாண்ட் அவுட் சைட் அப்படின்னாங்க. எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னா, இட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. அவங்க எவ்வளவு நம்மள இரிட்டேட் பண்ணாலும் டார்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது டார்ச்சர் வேற. டார்ச்சர்ன்றது இப்ப நீங்க நான் உள்ள வரும்போது பண்ணீங்க பாத்தீங்களா, நீங்க பண்ணது கூட ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ மாதிரி தான் இருந்தது. அதுதான் அந்த மாதிரி டைம்ல நம்ம டென்ஷன் ஆகாம நம்ம கேக்குற கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணனாலே நம்ம செலக்ட் ஆயிடுவோம். அதாவது இப்ப ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அவர் சொன்னோன்னே கேக்குற எல்லாருக்குமே பயங்கர ஒரு டவுட்டா இருக்கும். அப்படி என்ன நடந்துச்சு, என்ன இன்டர்வியூ நடந்துச்சு அப்படின்னு அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதான் நான் உள்ள போனோன்னே நான் ஃபைல் கொடுத்தேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், நானே who asked you to come inside அப்படின்னாங்க. ஷாக் ஆயிட்டேன். ஐயோ என்னாச்சு தப்புன்னு. ஓகே சார், ஐ வில் பி ஸ்டாண்டிங் அவுட் சைட் அப்படின்னா. ஃபைல கொடுத்தோன்னே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. தூக்கி எறிஞ்சோன்னே ஐ வாஸ் ஷாக்ட். ஐயோ என்னது ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னா. ஓகே சார், ஷால் ஐ டேக் மை ஃபைல் சார் அப்படின்னு ரிலாக்ஸ்டா தான் கேட்டேன். எடுத்துட்டு வெளியே நில்லுங்க அப்படின்னா. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு கூப்பிட்டுட்டு அப்புறம் நார்மலா தான் क्वेश्चन கேட்டாங்க. ஹெச்ஆர் இன்டர்வியூ மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஆக்சுவலா 6 ரவுண்ட்ஸ் இருந்தது. இட்ஸ் ஐடி கம்பெனி. ஐடி கம்பெனில செலக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் சிவில் படிச்சனால சோ சிவில் இன்ஜினியரிங்ல வரலாம்னு சொல்லி துபாய்ல வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இங்க ஆனா 6 ரவுண்ட்ஸ்லாம் சாதாரணம் தான். எந்த சூப்பரான ஒரு இன்டர்வியூ அதாவது நீங்க காலேஜ்ல அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. அது இப்ப ரேடியோக்குள்ள வரும்போது ஐயோ எங்களை பயமா டார்ச்சர்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்களே, அப்படி என்ன இன்டர்வியூ நடந்துச்சு உங்களுக்கு? அதாவது நான் உள்ள வந்தோடனே பயங்கர ஒரு ஸ்ட்ரிக்ட்டா ஒருத்தர் வந்துட்டு ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டவுட் இல்ல, பென்னு கொண்டு வர மறந்துட்டேன். பெண்ணு கூட எடுத்துட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹார்ஷா பேசினாரு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஃபேஸ் பார்த்தனே பயந்துட்டேன். சரி இந்த இடத்துல நான் நம்புறேன் அவர் ஒரு சாது கிளி. அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா பாஸ்போர்ட் நம்பர் கேட்டாங்க. இதுக்குடா பாஸ்போர்ட் நம்பர் எல்லாம் கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஷாக்கா இருந்தது. அப்பதான் கொஞ்சம் என்ன சார் கலாய்க்கிறீங்களா ஜெய் அப்படின்னா, இங்க பாருங்க இப்பெல்லாம் பேசினீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், நாங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம், இதெல்லாம் செக்யூரிட்டி பர்பஸ் அப்படின்னு. அதுதான் அவருக்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியா இருந்தது. பட் ஐ என்ஜாய்ட் இட் டூ. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் இன்னொருத்தர் உள்ள வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட்டு வந்தாங்க. அவர்தான் நம்ம கோபால். போட்டுடலாம் அப்படியே இன்டர்வியூல போடுங்க. அது உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? ஏன்னா பாட்டு கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா மீதி கதையை கண்டினியூ பண்ணுவோம். என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு? அதுதான் இயற்கை படத்துல இருந்து காதல் வந்தால் சொல்லி அனுப்புவோம். வாவ், காதல் வந்தால் சொல்லி அனுப்புவோம். வெண்ணிலா ஆண்டி, பாஸ்கர் அங்கிள் நல்லா கேட்டுங்க.
தெரியும் ஆன்ட்டி வாட் இஸ் திஸ் இவர் ரொம்ப நேரமா தெரியும்னு இருக்காரு. அப்பனா இதுக்கு ஏதோ பின் கதை இருக்கு அப்படிங்கறத ஆனா சாப்பிட கூடாது, பாக்கெட்ல வைங்க. அதாவது இவரை பார்த்த உடனே நாங்க இந்த ஒரு பிளேட் பத்துமா அப்படின்னு யோசிச்சோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய வெரைட்டிஸ்லாம் கொடுத்து எடுத்துட்டு வந்தோம். காஃபி, டீ, கிரீன் டீ, டர்க்கிஷ் காஃபி. ஃபலூடா ரெண்டா ஏய் அஞ்சா கேளுங்க. ஓகே ஓகே முன்னாடி கொஞ்சம் வாட்டர். இல்ல கிரீன் டீ ஒரு எடுத்து. இல்ல கொட்டாம சாப்பிடணும், இல்லாட்டி ஒருத்தன் வந்து கொட்டுவான். சரியா? ஒருத்தன் வந்து கூட்டுவான். கரெக்ட். யார் தெரியுமா உங்களை இன்டர்வியூ பண்ணாருல ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இவருக்கு இந்த பாடல் பிடிக்கும், அதாவது காதல் வந்தா சொல்லி அனுப்பு அப்படின்னு எங்க வீட்டுல சீர பொண்ணு பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இல்ல சொன்ன பொண்ண போய் பாருங்க. லைக் தட் சாங். மாமா எதுமே என் டைலாக் கிடையாது. நல்லா பண்றாங்க. அங்கிள் ஆக்சுவலா எங்க சொல்ல சொல்லி இதெல்லாம் சொன்னாரு அங்கிள். நாங்க ஒரு வெகுளி தான். ஓகேயா? அவர் வந்து தாமரைன்னு ஒரு பொண்ணு ஆக்சுவலா லவ் பண்றாராம். ஓ அதனால தான் அந்த பொண்ணு ஆல்ரெடி தாமரை கண்ணன் பேரை வச்சு சுத்தின்னு இருக்கான். ஓகேயா? நீங்க பாத்து செய்யுங்க அங்கிள். சுத்திட்டு இருக்கணும். ஆமா ஆன்ட்டி அந்த பொண்ணு சிவகங்கை தானே? ஆமா ஆன்ட்டி சிவகங்கை தானே அந்த பொண்ணு? ஆமா ஆன்ட்டி அது பொண்ணே இல்லங்க. நான் இல்லன்னு சொன்னா பொண்ணே இல்லையா லவ் பண்ணிருக்காரு ஆன்ட்டி. ஆமா ஆன்ட்டி ஆன்ட்டி இவர் என்ன சொன்னாருன்னா நான் எது சொன்னாலும் ஆமா சொல்லணும்னு சொன்னாரு ஆன்ட்டி. அதனால ஆன்ட்டி டேமேஜ் பண்றதுக்காக கூப்பிட்டு வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி டேமேஜ் பண்றாங்க. ஏய் ஜாலியா இருக்கா இல்லையா? ஜாலியா இருக்கா இல்லையா? செம்ம ஜாலியா இருக்கு. டெய்லி போயிட்டு ஆபீஸ்ல ஒர்க் பண்றதுக்கு இந்த ஒரு ஆம்பியன்ஸ், இந்த ஒரு அட்மாஸ்பியர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மாதிரி ஒரு different சூர்யா மாதிரியே பேசுறீங்க, செம்ம ஜாலியா பேசுங்க. பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா ரொம்ப ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்கு. சோ நம்ம நார்மலா நம்ம எனி ஒர்க்கா இருக்கட்டும், மைண்ட் ரிலாக்ஸேஷன் பக்கத்துல இல்ல ஆக்சுவலா டெய்லி 1 2 3 முடிஞ்சா அஞ்சனாவும் இதுதான் சொல்லுவாங்க. பயங்கர ரிலாக்ஸ்டா இருக்கு. நாங்க எல்லாருமே அதான். இப்ப நம்ம ஒரு ப்ரொஃபஷன் பார்த்துட்டே இருக்கும்போது சோ அதை தாண்டி இன்னொரு விஷயம் ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்ல வந்து ஒரு நம்மள வந்து இப்போ வந்து ஜெனரலா நான் பேசினா அவ்வளவு எல்லாரும் கேட்பாங்களான்னு தெரியல. பட் இன்னைக்கு என் வாய்ஸ் யூஏ ஃபுல்லா கேட்பாங்க. சார் இல்ல சார், நாங்களும் என்கரேஜ் பண்ணோம், நீங்க கை தட்டுங்க சார். கண்டிப்பா உங்களுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா எப்படி? சூப்பர், தட் வாஸ் a punch line, கரெக்டான டயலாக். அது வேணும் சோ உண்மைதான். நம்ம ஹோல் வாய்ஸும் யூஏ கேக்குறது ரொம்பவே யுஏஇ மட்டும் இல்ல, ஸ்ரீலங்கா, ரஷ்யா, ஆப்பிரிக்கா, இந்தியான்னு எல்லாம் உகாண்டா இந்தியால பாத்துட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாரும் ஆப்ல கேட்க சொல்லுங்க. ஆப்ல கேட்க கேட்டுட்டு சொல்லுங்க. இருக்காங்க. இல்ல நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும். நமக்கு பப்ளிசிட்டி தானே முக்கியம். ஆமா 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 ஆமா. முக்கியம் தானே போட்டுக்கோங்க. ஹிஸ்டரி முக்கியம். சரி, இப்ப அப்படியே அந்த ஒரு கதை ஒரு கண்டினியூ ஆல்சோ பண்ணலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம், இதெல்லாம் தாண்டி தே ஆர் லைக் a family. இங்க இருக்கவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு புது பையன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணாம சோ விசு படம் மாதிரி தான் பேசுறேன். நம்ம தான் போடுவோம். அது மேல வர முடியாது, கேமரா வர முடியாது. சரி ஓகே. அதாவது இப்ப நீங்க இன்னொரு அந்த வார்த்தை இன்னொரு தடவை சொல்லுங்க. they are like a family. and also நானும் இந்த ஃபேமிலில ஒரு கனா இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். விட்டு விட்டா சொல்லணும். அது நான் தான் சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க. ஆமா. இப்போ நான் இத சொல்லணும். போகஜி, நம்மலாம் ஒரு ஃபேமிலி அப்படின உடனே அவங்க லா 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 நம்ம யுஏஇல இருக்கவங்க எல்லா எஃப்எம் கேக்குறவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி தான். பட் அந்த ஃபேமிலி கூட பக்கத்துல வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு பாத்தீங்களா ஒரு தடவை சொல்லும்போது கப்புன்னு பிடிச்சிங்க. நீங்க ஃபேமிலில சேர்ந்துட்டீங்கன்னா இந்த மாச சம்பளத்தை எடுத்து வந்து கொடுத்துருங்க. சரியா? என்ன இந்த தண்ணி ஆர்டர் பண்ணி 3 நாள் ஆச்சு தலைவரே, தண்ணி இன்னும் வரல. ஃபேமிலில இருக்கு. அதனால ஐ நோ அது வேற டிபார்ட்மென்ட், அது வேற வச்சிருக்காங்க. ஏய் அது வந்து வாரம் வாரம் மாறும் தெரியாதா? ஒரு நாள் குக்கிங் கிளீனிங், ஒரு நாள் கிளீனிங் வாஷிங், அப்பலாம் டிஃபரண்டா. சரி ஓகே. சோ இயற்கை படத்துல இந்த ஒரு பாட்டு கேக்குறதுக்கு அடி மனசுல ஆழ் மனசுல ஏதாவது காரணங்கள் இருக்கா? ஏன்னா உங்களோட குடும்பத்தினார் இப்ப பாத்துட்டு இருக்காங்க. நீ எதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாத்தையும் பகிரங்கமா சொல்லுங்க. பக்கடாவா? இது ஸ்வீட்ஸ் நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் அஜ்மான்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். நான் இப்பதான் கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. இல்லங்க சாப்பிடுங்க, வச்ச சாப்பிட்டு நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு டெஸ்ட் மிஞ்சாது, அதுக்கப்புறம் மிஞ்சாது. ஆஃப் பாயில்ல தான் பெப்பர் போடுவாங்க. இங்க பாருங்க குக்கீஸ் எல்லாம் பெப்பர் போட்டு வச்சிருக்காங்க. அந்த பெப்பர் போட்ட குக்கி எனக்கு கொடுங்க. நானு சாப்பிட்டேன். எனக்கு கேமரா எல்லாம் பாத்துக்கிறவங்களுக்கு கிடையாதா? கிடையாது. இல்ல இது நல்லா இருக்குன்னு பாத்து சொல்லுங்க. எல்லாமே நல்லா இருக்கும். சூப்பரா வாங்க. ஆய் முருகன் வந்துட்டாரு. நாங்க நீங்களும் எடுத்துக்கங்க. பாத்துட்டே தான் இருந்தேன். ஓ அண்ணனோட வரச்சாரா? நல்ல கேமரால வாங்க. இதுதான் முருகன் அண்ணே. ஹாய் சொல்லுங்க. அண்ணா ஹாய் கம் இன்சைட். இல்ல வரல. ஏய் ஹாய் கேமரா திருப்பிடுடா நீ. அது ரொம்ப திரும்பிட்டா அதுக்கு எனக்கு பண்ண தெரியாது. கூச்சப்படாதீங்க. என்ன பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பாட தெரியுமா? இவர்தான் நம்மளோட முருகன் அண்ணா. என்ன தலையில சௌரியா?
நாங்கெல்லாம் இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கோம்னா அது காரணம் தான் காரணம். காலையில இருந்து எனக்கு பால் என்ன, பாதாம் பால் என்ன, பூஸ்ட், போர்ன்விட்டான்னு எல்லாம் போட்டு நான் வெறும் மில்க் தான் சாப்பிடுவேன் பண்றேன். அந்த மில்க் கூட வாழ வைக்கிற தெய்வங்கள் டியூட்டியை ரொம்ப மதிச்சு உங்களை நான் சூப்பரா லவீனா ஐயோ ஐ லவ் யூ ரொம்ப உங்களை புகழ்ந்துடுறாங்க சமயத்துல. அடுத்து நம்ம என்ன நிறைய விஷயம் பேச போறோம். ஏன்னா உங்களுக்கும் அப்படி என்ன நடந்துச்சு, வாட் இஸ் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுல பயங்கர ஆர்வமா இருப்பீங்க. அது ஆன் ஆர்ல வந்து தாமரைக்கண்ணன் சொல்ல போறாரு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேம் விளையாடலாம் இருக்கோம். அடுத்த கேம் போயிடலாமா? முதல்ல நீ சாப்பிடு. வேலை நேரத்துல சாப்பிட்டு இருக்க அவர் என்னன்னா வேலை நேரத்துல சுத்திட்டு இருக்காரு. அவர் கெஸ்டா இல்ல ஆக்சுவலி இன்னைக்கு ஃப்ரீ தான். நீ ஃப்ரீயா? So that's why ஜெனரலா எவ்வளவு சார்ஜ்? இன்னைக்கான வேலைகளை இல்ல இன்னைக்கு ஃப்ரீனே. இல்ல ஜி work free. இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலைய இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலையை நேத்தே முடிச்சு வச்சிட்டு பாத்தியா அஞ்சனா கத்துக்கோ. இப்படி எல்லாம் ஆப்ஷன் இருக்கு. பாரு அஞ்சனா சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நான் பண்ணா நான் தாமரைக்கண்ணன் ஆயிடுவேன், அவர் அஞ்சலா இல்ல ஆயிடுவார். அதெல்லாம் பண்ணனால தான் மேனேஜர் வந்து ஹி சொல்லுவீங்க. ஓகே குட் பை போயிட்டு வாங்க நிவி அப்படின்னு சொல்றாரு. நீ திருப்பி அத சொல்ல. அதெல்லாம் ஓ நிவி அதெல்லாம் நீ சொல்லணும். இப்போ இதெல்லாம் பண்ணனால தான் மேனேஜர் அலோவ் பண்றாங்க அப்படின்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க மேனேஜர். அவங்க மேனேஜர் சாப்பிட்டுனே இருக்காங்க. ஐயோ ராமா. இப்ப நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னு நான் வந்து தாமரைக்கண்ணனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நீங்க பாக்குறது தயாராயிடுங்க. நம்ம அப்படியே பேசிட்டு அப்புறம் திருப்பி இந்த கேமை கண்டினியூ பண்ணலாம். நீங்க ஸ்கூல் படிக்கும் போது இல்ல காலேஜ் படிக்கும் போது தம்ஷராஜ்னு ஒரு கேம் விளையாண்டுருப்பீங்க இல்லையா? ஒரே ஃபாரின் பாய் போட்டு ஒரே யாயால பதில் சொல்லிட்டு இல்ல இல்ல விளையாடிருக்கீங்க. இது அழகு. சோ அதே மாதிரி ஒரு தம்ஷராஜ் நம்ம விளையாட போறோம். அவர் வந்து நான் வந்து ஒரு சீட் எடுத்து கையில கொடுப்பேன். அது என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாது. நம்ம தாமரை எவ்வளவு பெரிய நடிகர் அப்படிங்கறத நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க. அப்படியே லைவ்ல பாருங்க. அவர் லைவா அதை நடிச்சு காட்டுவாரு. வாயிலாம் அவ்வளவு ஓப்பனே பண்ண மாட்டாரு. வெறும் அப்படியே சைகை மூலமா மட்டும் நடிச்சு காட்டுவாரு. அது என்ன படம் அப்படிங்கறத நீங்க டெஃபினெட்லி கண்டுபிடிக்கணும். நீங்க ஆன்லைன்லயே மக்கள்கிட்ட சொல்லிடலாம். எஸ் ஆன்லைன்ல நான் வந்து சொல்லிடுவேன் இதான் நடக்க போகுதுன்னு. யார் யாருப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் வாங்க வந்து கண்டுபிடிங்க. நீ கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி நிக்குது அந்த அட்மாஸ்பியர். அவர் ஒரு பாண்டிச்சேரி தூண் உங்களுக்காக உதவி செய்யறதுக்காக வந்தேன். இது ஏன் கத்துற? அது ஏன் கத்துற? ஓ அதுக்கு தனியா லிஸ்ட் வச்சுக்கிறாங்க. ஆமா நான் வந்து குண்டான க்ளீன் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் நீங்க இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆமா சாப்பிட்டு முடியுமா? சீக்கிரம் முடியுமா? அவங்க ஏதோ எடுக்கறாங்க. அவங்க க்ளீன் பண்ணிட்டு வராங்க. வெளியிலயே இருக்கு. வெரி எக்ஸைட்டட். நான் பண்ணி காட்டுறேன். நான் நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே இல்லம்மா 3 குட்டிக்காரனை அடிச்சு தண்ணியில குதிக்கணும். பண்ணி காட்டுறானா? இல்ல அது வந்து 3 மணிக்கு மேல அவர் செய்வார். ஓ ஆமா ஆமா அது வேற இருக்கு. எல்லாம் ஏதோ வந்து பிளான் பண்ணிருக்காங்க. நிறைய இருக்கு. நிறைய பிளான் இருக்கு. நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. ஆக்சுவலி அது உங்க ஸ்டைல்ல சொல்ல சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். Come again? சர்ப்ரைஸ். ஆனா எங்க ஸ்டைல்ல சொன்னீங்கன்னா ஷாக். இல்ல தம்பி சொல்றாரு. Pardon? This is American accent. Hey I got it Australian. No, foreigners. சரி அவர் வந்து இப்ப என்னன்னு பேப்பர் எடுத்துருவாரு. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா பாயசம் பாயசம் சாப்பிடுங்க friend. நிறைய சாப்பிட்டு நம்ம அஞ்சனா அந்த குழந்தை மாதிரியே இருக்கால. நீங்க குழந்தை நட்சத்திரம். இவரை பார்த்தா சரத்குமார் மாதிரி இருக்காரு. அவரை பார்த்தா அந்த கார் மாதிரி இருக்காரு. ஓகே அவர் எடுத்து லிமிட்டட் எடிஷன். நான் பார்க்கலாம்ல. நான் தான் ஆக்சன் நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன். வெயிட் பண்ணு. நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன். நல்ல வேளை நான் மறந்துருப்பேன். அவங்கட்ட காமிச்சு பாதி விஷயம் மறந்துடுவா. என்னது இவ்வளவு ஈஸியா கண்டு எடுத்துட்டீங்க? பெருசா இருக்குங்க. ஓகே ஓகே வந்து செம்ம ஈஸி. ஏய் காட்சி காட்டணும். ஃபர்ஸ்ட் ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். symbols தான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு. நான் வந்து ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. வாயை திறக்கக்கூடாது. ஜெய் கீர்த்தி இல்ல இல்ல சுரேஷ். வாயை திறக்க கூடாது. நான் ஃபர்ஸ்ட் அது ஹீரோ நான் எந்த சொன்னேன், ஹீரோன்றத வாயை சொல்லிடுறேன். திறக்கக்கூடாது. ஓகே எந்த ஹீரோன்றத சொல்லிடுறேன். ஆக்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஐ வில் ஆக்ஷன் ஃபார் அப்படியே ஒரு ரெண்டு கார்டு போடுங்க. ஓகே சாப்பிட்டாச்சா? யா போலாம்ல. பாரு. 1:58 ஆகிட்டு இருக்கு. அஞ்சனா அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாச்சு. அண்ட் இப்போ நம்மளோட FB லைவ்ல தம்ஷராஜ் விளையாட்டு நடக்க போகுது. அதுக்காக என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா தாமரைக்கண்ணன் அவர்கள் நடிச்சு காட்டுவார். அவரோட நடிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது நீங்க அந்த வீடியோல பாத்திருப்பீங்க. ஆனா அதே நடிப்பு அவர் லைவ்ல காட்ட போறாரு. நீங்க அவர் என்ன படத்தை வந்து நடிச்சு காட்டுறாரோ அது என்ன படம் அப்படிங்கறத கரெக்டா நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு சில கைட்லைன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. சொல்லுங்க.
அதாவது நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹீரோ பேரை வந்து ஆக்ஷன்ல காமிச்சிடுவேன் அண்ட் தென் மூவி பேரை வந்து ஆக்ஷன்ல காட்டுறேன். ஓகே சோ இந்த ஆக்ஷன் அது ரெண்டுமே ஆக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஹீரோ பேரை காட்டுவார், அப்புறம் மூவி பேரை காட்டுவார். நீங்களே வந்து ஒரு சிங்க் பண்ணி கண்டுபிடிச்சுக்கணும். நான் பண்ற ஆக்ஷன் மொக்கையா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆரம்பத்திலே மன்னிச்சிரும். ஓகே ரைட். இல்ல நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தானே, பாத்துக்கலாம் அவங்க. நம்ம கூட அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அந்த காலர் கிட்ட பேசலாமா? எஸ். ஹலோ ஹலோ ஹாய் 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 யாரு இது? ஹாய் 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 யாரு இது? உங்க பேர் என்ன? வச்சிருக்கீங்க தாமரை ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? எல்லாம் மறந்தாச்சா? மேனேஜர்ஸ் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு மட்டும் சொல்லியாச்சா? இல்லக்கா, எல்லாரையும் சொல்லியாச்சு. ஆபீஸ் மேட்ஸ் கொலீக்ஸ் எல்லாரும் சொல்லியாச்சு. ஓகே கலாய்க்கிறாங்க. வந்து பண்ணிடலாம் சார். சூப்பர் சூப்பர். சொல்லுங்க ஜி. வணக்கம். வணக்கம் மஞ்சனா. உங்களுக்கு அந்த சாக்லேட் பொக்கேல கொடுத்து அனுப்பிச்சிருந்தா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சுங்களா? சாக்லேட் பொக்கேவா? அதேல பொக்கே வந்து ஹரிராம் குமார் கொடுத்தாரு. சாக்லேட் எங்க ஜி? நான் கொடுத்தது. சாக்லேட் எப்ப சார் கொடுத்தீங்க? அவருதான் மாப்பிள்ளை, நான் சட்டை என்னோடது. இந்த கவுண்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். உங்க பேர் சொல்லுங்க. பேரா அவர் தாமரை கேட்டீங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவர் வெட்டி செய்யறது. ஓகே நாங்களே பலதான் செய்ய போறோம். அடுத்து உங்களுக்காக செய்திகள் வருது. அந்த கேப்ல நீங்க அப்படியே FB லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. ஆனா உலகத்திலேயே ஒரு லிசனருக்கு நியூஸ் டெடிகேட் பண்ணது நம்ம ஷோ தான். ஓகே சம்மரியா இல்லமா? நோ நீங்க முடிச்சிட்டு வாங்க. நோ நீங்க முடிச்சிட்டு இல்ல வாங்க. சேவ் பண்ணுவேன் இந்த நோவெல்லாம். இது முடிச்சிட்டு வாங்க. சரி சொன்னது அவங்க கவனிக்கலையான்னு தெரியல. நான் என் கொலீக்ஸ் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்றாங்க. எல்லாரும் பாத்துருவாங்க. இல்ல வீடியோல அது கிடையாது. கிடையவே கிடையாது. கொலீக்ஸ்னா வந்து பொறாம பிடிச்சாங்க. என்னோட ப்ரமோஷன் அவங்க தான் வந்து எதிர்க்கறாங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்படினா சொன்னாரு. அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டாங்க. எடிட் பண்ணிட்டாங்க. ஆண்டவரே அத காட்டல. ஏய் கேட்டாங்களா? ஜூலி யாருன்னு கேட்டாங்களா? ஜூலி யாருன்னு கேக்கலையே. அந்த ஜூலி யாருன்னு கேட்டாங்க. கேட்டாங்க. யார் அது ஜூலி? அதுதான் நாங்களும் கேக்குறோம். யார் அது ஜூலி? யாரு? எனக்கு அத தெரியல. ஆண்டி, நீங்களோட பாத்தீங்களா? Facebook profile open பண்ணனும். ஜூலி யாரு எனக்கு தெரியல. யாருன்னு. உங்க சரி இல்லங்க ஆக்சுவலி அந்த நியூரோலஜிஸ்ட் அவங்க. ஜூலி வில்லியம்ஸ் தெரியாதா உங்களுக்கு? வில்லியம்ஸ் இஸ் a famous neurologist. நியூராலஜி. உங்களுக்கு நீங்க இப்படி கை நீட்டும் போது கை நடுங்குச்சா? இல்ல சார், கையெல்லாம் நடுங்கலையே. நார்மலா இப்ப நடுங்குதே. நடுங்குது. தெரியுது, நல்லா ஆடுது பாருங்க. இங்க பாருங்க நடுங்குது. நீங்க வாங்க உத்ரா. இல்ல நான் வரல. நீங்க வாங்க. இல்ல டைம் ஆயிடுச்சு. வாங்க. நியூஸ் எல்லாரும் நியூஸ் கேளுங்க. வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். சோ இப்போ நம்ம கேமுக்கு போயிடலாமா? நான் வந்து ஆல்ரெடி அவர் சிட்ட பிக் பண்ணிட்டாரு. அதுல இருக்க படம் என்ன அப்படிங்கறதை அவர் பாத்துட்டாரு. யார் யாரெல்லாம் லைன்ல இருக்கீங்களோ யூ கேன் ஸ்டார்ட் கெஸிங் தி மூவி. ஓகே I will be with the people. சரியா? நான் இவங்களோட கூட இருக்கேன். people அவர் வந்து மக்களின் குரல். சோ பாத்துட்டு இருக்காங்க. People ka paid. ஃபர்ஸ்ட் ஹீரோ. தலையில கொட்டிட்டு நேரா போடா. பின்மண்டையில அடிக்கணுமா? எம்ஜிஆர். ஓ முடி கொட்டுதா? ஆமா. துபாய்ல இந்த பிரச்சனை. ஆமா, வா. போச்சு. 2 அடி 2 கொட்டு. சாக்லேட் எல்லாம். ஓகே ஓகே. நீ வா. உன்னோட அக்கா வா. நைஸ் டு see you. லவ் பண்றாரா? யார லவ் பண்றாங்க? அவங்க ஏன் பாக்க சொல்றீங்க? அங்கிள் ஆண்டி பாத்தீங்களா? எல்லாத்தையும் லைவ்ல முடிச்சறா. சல்ல குட்டிடா நீ. சொல்லு மேல சொல்லு. நீ உன்னதான் நான் லவ் வா பண்றேன். வா வா. ம். நான் மா நான் தான் அப்படியே ஏய் இத மக்கள் கண்டுபிடிக்கணும். மக்கள் வந்து கண்டுபிடிக்கணும். படம் பேர் மக்களே. வாய் தர கூட. புரியலன்னு சொல்றாங்க சார். டக்க பண்ணு இதுக்கெல்லாம். எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? சொல்லுங்க சார். உன்னதான் என் மனசுக்குள்ள வச்சுக்கிறேன். காதல் கதியா சொல்றா. நீ உன்னதான் ஏய் ஏய் இதயத்துல அப்படியே வச்சுக்கிறேன் அப்படிங்கறா. ஓகே. பேசனே அவ்வளவுதான். சாக்லேட் அடிப்பேன். உன் உன் அன்பை கொடு. உங்க வீட்ல காரக்குழம்பு வச்சு ஞாபகம் இருக்குதா? உத்ரா நான் தான். ஏன் இப்படிலாம்? இல்ல மக்கள் ரொம்ப மக்கா இருக்காங்க. வச்சு செஞ்சாங்க அப்படிங்கறாங்க. நீ வாய் மூடு. ஏய் ஒரு ஆன்சர் வந்துருச்சு. ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா வந்திருக்கு. ஆஹா. நீ உடனே வந்து யா கரெக்ட். ஓ ஆப்பிள். உன்னை கொடு என்னை தருவேன். சாஜுதீன் சாகுல் ஹமீத். துர்கா. Thank you. ஆனா நடுவுல வாமாற்ற உள்ள இன்சர்ட் பண்ண பாத்தியா? சம்பவம். முத்துனா
உத்துமேன். ஏய் என்ன மாதிரி ஒருத்தர் பேர் வச்சிருக்கு. உத்துமேன் அவர் பேர். ஓ உத்தமனா? ஓ நேத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வீட்ல. இன்னைக்கு போனா அடிதான் கிடைக்கும். அடி உண்டு. அதுக்கு தான் கொளுத்தி போடுறதுன்றது போட்டீங்க. நாங்க உண்மையை மட்டும் தான் பேசுவோம். நாங்க அப்படிதான் கையெழுத்து போட்டு வந்துருக்கோம். சார் கையெழுத்து போட்டோம். 60 பக்கத்துக்கு கையெழுத்து போட்டுருக்கோம். 62 நான் போட்டிருக்கேன். சரி நான் அப்படியே கொண்டான தூக்கிட்டேன். இந்த அம்மா வேற இட்லி கடைக்கு வேலை செய்ய வேண்டியதை கொண்டு வந்து. ஏய் நிறைய பேர் அப்துல் சொல்றாங்க. அப்புறம் செல்வா சுகுணம் சொல்றாங்க. ரஹ்மான் வந்து தப்பா சொல்றாரு. தாமரை தம்பி சூப்பர்டா அப்படின்னு சொல்றாங்க. ரமண்ணா ஹாய் சார் நீங்க காப்பி வித் அனுகுல வரல சார். நீங்க என்ன பெரிய உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கோனே உங்களுக்கு தெரியலையே. யூ ஹேவ் பீன் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என் டாக்ஸி டிரைவர். நான் முதல்ல ஒரு review சொல்லி ஆகணும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஹாய் ஹாஸ் So, ஹாஸ்னி வந்துட்டாங்க. அதனால என்னோட பேரு ஹாய். ஹாய் வணக்கம். வணக்கம். அங்க வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். அவங்க அங்க சொல்றாங்க. வணக்கம்ங்கிறது பொதுவான விஷயம். சரி கண்ணீர் விடாதீங்க. நெக்ஸ்ட் டைம் வாய் திறந்தீங்கன்னா சார் பாருங்க. ஏய் அதுக்கு வந்திருக்காரு. பாத்துக்கிறீங்க. இப்ப நான் கொண்டாடல இன்னும் சில சீட்டுகள்லாம் இருக்குது. He is going to pick it up. Yes. வாழ்க்கையில ஒரு வாட்டி அத போல்னு சொல்லி பாருங்க. நல்லா இருக்கும் சொல்லும்போது. ஆண்டி It's கொண்டா. ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல ஒரு மெசேஜ் கன்வே பண்ணாரு. ரெண்டாவது டாஸ்க்ல என்ன மெசேஜ் வருது? அதான் உங்களுக்கு டாஸ்க். ஓகேவா? ஜெய் கீர்த்தி சுரேஷ். இங்க பாரு. ரொம்ப நல்லா பண்ணி. ஏத்திங்க. Very easy. I'm very easy. சை ஃபர்ஸ்ட் சார். ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு தெலுங்குல இருந்து டப்பிங் பண்ண படம். சும்மா சொன்னேன். எல்லாத்துக்கும் ஆமாங்கறாரு. இப்ப நம்ம பேச போறோம். அப்படியே ஒரு எண்ட் கார்டு போடுங்க. பேசும்போது எங்கயாவது சிக்னல் கொடுத்தீங்க. இப்பவும் சொல்ற கூடாது. எப்ப பேசு. இல்ல இப்ப சொல்றேன். தான் 2 மணி ஆயிடுச்சு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கரெக்டா FB லைவ் ஓபன் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா தாமரை கண்ணனுக்கு ஏகோபித்த வரவேற்புகள் வந்துகிட்டே இருக்குது. யாருப்பா அந்த தாமரை கண்ணன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன இப்பதான் நான் வந்து 106.5 கஷ்டப்பட்டு டியூன் பண்ணேன் அப்படின்னா தாமரை கண்ணன் வேற யாருமே கிடையாது. அதாவது இந்த ரெட் ஹாட் சீட்டுக்கு ஏன் உங்களுக்கு ரேடியோ கேலி பிடிக்கும் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். அதுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. நீங்க அழகான ரொம்ப கிரியேட்டிவா இல்ல உங்க ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கீங்கன்னா உங்களை தான் நாங்க செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி செலக்ட் ஆனவர் தான் நம்ம தாமரை கண்ணன். சொல்லுங்க தாமரை கண்ணன். சொல்லுங்க. நீங்க இன்டர்வல் போட்டீங்க இல்லையா ஒரு கதை. அதாவது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து நீங்க ரேடியோக்குள்ள வரும்பொழுது பயங்கரமா இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ எல்லாம் பண்ணிட்டாங்க. எனக்கு கண்ணனை வேர்த்துச்சுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாரு. அது என்ன கதை சொல்லுங்க. அதுதான் உள்ள வந்தோடனே as usual நான் முன்ன சொன்ன மாதிரி தான் வந்தோடனே ஃபார்ம் கொடுத்தாங்க, ஃபில் பண்ணனும்னாங்க, பாஸ்போர்ட் நம்பர் கேட்டாங்க. ரொம்ப பாஸ்போர்ட் நம்பர் கேட்டாங்க. எழுதி ஆகணும், உங்களை ரொம்ப மெடிக்கல் டெஸ்ட் நீங்க ஃபிட் ஆனாதான் உள்ள விடுவோம் அப்படி இப்படி சொன்னாங்க. எனக்கு அப்போ லைட்டா டவுட்டா இருந்துச்சு ஒரு வேலை கலாய்க்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் சரி ஓகே விளையாட்டுக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அவர் டென்ஷன் ஆயிட்டார். சும்மா எல்லாம் சிரிக்க கூடாது சார் அப்படின்னாரு. அப்புறம் நாங்க உள்ளலாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. சரி ஒருவேளை சீரியஸா தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை பாக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போலன்னாங்க. உள்ள போகணும்னு சொன்னப்ப உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி பண்ணாரு. பட் லைட்டா நான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா பண்ணாங்க, எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. சரி அப்புறம் செக்யூரிட்டி செக் எல்லாம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். எஸ் இல்ல இதுல என்ன ஒரு ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா கைய அளந்து பார்க்க சொன்னாங்க. 30 சென்டிமீட்டர் இருந்தது. அது வந்து 40 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவ்வளவு பெரிய கையில செல்ஃபி ஸ்டிக் தான் சார் இருக்கும். இல்ல இப்பெல்லாம் ஃபன் பண்ணீங்கன்னா சொன்னாரு. ஐயோ சாரி சார் எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்புறம் நீங்கலாம் வந்து பின்னாடி வந்து பிடிச்சு ரொம்ப ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஷாக்கிங் சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பிகாஸ் இத நானும் பார்க்கல, நானும் ஸ்டுடியோக்குள்ள உட்கார்ந்திருந்தேன். பட் எனக்கே பார்க்கணும்னு ஆசை இருக்கும்போது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க ஆசை இருக்கும் இல்லையா? என்ன சொல்ல வராங்க? அதுதான் இல்ல அவங்க வீடியோவே எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சது ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சிருப்பாங்க. எங்கேயும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நான் கரெக்டா அதை கேப்சர் பண்ணிட்டோம் உங்களுக்காக. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோ வெளியில வந்துரும். நம்ம கூட இப்ப ஒரு காலர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் மேடம் சொல்லுங்க மேடம் எப்படி இருக்கீங்க? என்ன எல்லாம் சொந்தக்காரங்களா பேசுறாங்க? இல்ல 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 இவங்க சொந்தக்காரங்க இல்லையா? உங்க பேர் என்ன மேடம்? சொல்லுங்க ஸ்ரீ எப்படி இருக்கீங்க? இந்த ஸ்ரீக்கு மட்டும் எப்படிதான் லைன் கிடைக்குதுன்னு தெரியல. எங்க இருந்து பேசுறீங்க ஸ்ரீ?
அப்படியா? சூப்பர் சூப்பர். ஓகே, உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீ, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் ஷார்ஜால இருந்து கால் பண்றேன். ஷார்ஜால இருந்து கால் பண்றாங்க. ஸ்ரீ வந்து ரெகுலரா அவங்க காதுமாவோட கரெக்ட்டா காதுமா பேபிக்கு வந்து செர்லாக் ஊட்றாங்களோ இல்லையோ கரெக்ட்டா நம்ம கூட வந்து 1 2 3ல ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்படிதானே ஸ்ரீ? கண்டிப்பா. சொல்லுங்க, அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் டே அதாவது இன்டர்வியூ போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டே ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு. பெஸ்ட் டேவா இருந்துச்சா? ஆமா, ஆக்சுவலா என் பேர் ஸ்ரீ ரோஷினி. ஆனா வந்து 3 roses ஒரு கூப்பிட்டு சரி 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 அப்படின்னு சரி சரின்னு கூப்பிடுறாங்களே, யாரும் கூப்பிடுறாங்கன்னு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் ரோல் நம்பர் வைஸா 57 அப்படின்னு சொல்றப்பதான் ஒரு நம்பர் தான் கூப்பிடுறாங்க. போனா வயு சொல்லி you don't know that டாடா பாட்டா டம் டம் சிங்கிங் டைம் ஃபைன் ஃபைன் அப்படின்ற மாதிரி திட்டிட்டாங்க அவங்கள. திட்டிங்கன்றாங்களா? திட்டிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு விதத்துல என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். சரி இதான் அவ்வளவுதான் முடிச்சுட்டு தோழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே யூ கேன் கோ You can go அப்படின்ட்டாங்க. அதனால பயங்கரமா ஃபீல் பண்ணி இதுக்கு மேல நான் இன்டர்வியூ போவேனா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸ்ரீரோகிணி, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? பாடல் ஏதாவது தளபதி பாட்டு கொடுங்க. ஏதாவது தளபதியின் பாடல் கொடுத்துடலாமா? ஓகே, டெஃபினட்டா தளபதியின் பாடல் கொடுக்கலாம். தேங்க்யூ சோ மச் ஸ்ரீ அவர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்காக நான் சூப்பரான ஒரு தளபதி பாடல் தான் இப்ப கொடுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன FB லைவ்ல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள், அதாவது தம் ஷராஸ் விளையாண்டுட்டு இருக்கோம். சொல்லுங்க, என்னமோ சொல்ல வரீங்களே தாமரைக்கண்ணு? நீங்க அந்த கேம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. தான் சொல்ல வந்தேன். அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கீழே FB லைவ்ல நான் ஒரு உன்னை கூட என்னை தருவேன் அப்படின்ற மூவிக்கு ஆக்ஷன் பண்ண கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன மூவிங்க சொன்னீங்க? அதுக்கப்புறம் என்ன மூவி? நீங்க தான் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கணும் இந்நேரம். ஓகே, இல்ல அது வந்து அடுத்த ஆக்ஷன்ல பண்ணி காட்டுறதுக்கு ரொம்ப அவர் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அதே மூவி நேம் சொன்னா நீங்க நோ கண்டுபிடிச்சீங்க. நோ 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 சீக்ரெட், ஹோல்ட் தி சீக்ரெட். அது என்ன படம் அப்படிங்கறத நடிச்சு காட்டுறதுக்கு நம்ம தாமரைக்கண்ணன் ரெடி. நீங்க ரெடியா அப்படின்னா டக்குனு FB லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்காக இப்போ ஒரு தளபதி பாடல் from the movie கிளி. அது நிக்க மாட்டீங்களா? மைக் நிக்க மாட்டீங்களா? அதையும் பிடிச்சிட்டு பேசுங்க. அங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நடுவுல மிட். இப்போ கம்ஃபர்ட்டபிளா இருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து இவரோட விசிட்டர் ஃபார்ம் நீங்க வந்து நேம் KB கண்ணன். KB கண்ணன். டேட் ஆஃப் பர்த் அது நான் இயர் சொல்ல வேணாம். இது எழுதுறது கூட கலாச்சாரம். KB ஃபுல் நேம் 10வது சார்னோனே என்னங்க இவ்வளவு பெரிய பேர் வச்சுட்டு இப்படி எழுதுறது நேம் எழுதுங்க அப்படின்னு ரொம்ப வருஷமா அந்த பையனுக்கு யாரையாவது இப்படி பேசணும்ங்கிற ஆசை. அது பரவாயில்ல. 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து 500க்கு 462. ஆண்டி மார்க் லிஸ்ட் எடுத்து எனக்கு கமெண்ட்ல போடுங்க. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட்ல 1200க்கு 1096. இல்லையே 614 தானே போட்டுருக்கு. போட்டு விடு. பேச்சுலர்ஸ்ல என்ன ஆச்சு? கவுன்சிலிங்ல தான் நான் காலேஜ் பண்ணேன். சரி, காலேஜ்ல என்ன ஆச்சு? 79% காலேஜ்ல தான் இல்ல அதுவுமே நல்ல பர்சன்டேஜ். கிடையாது நாங்க 120 எடுத்துக்கோங்க. நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறீங்க கேளுங்க. காலேஜ்ல தான் ஜூலியஸ் வந்துருக்காரு. அதனால 79% மாறிடுச்சு. அப்ப மாஸ்டர்ஸ் ஏன் பண்ணல? மாஸ்டர்ஸ் நான் இன்ஜினியரிங் ரெட் பில்ல ஸ்விட்ச் எடுத்து கேட்டாங்க. மாஸ்டர்ஸ் ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி क्वेश्चन வச்சாங்க. ரொம்ப ஷாக். என்னடா நம்ம நான் சொன்னேன் இல்ல சார் ஒரு சிச்சுவேஷன் சரியில்லை. என்ன சிச்சுவேஷன்னாலும் நீங்க மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கீங்க. நேம் ஆஃப் தி ஸ்பௌஸ்க்கு கீழ எதுக்கு 1 2 3 வித் அஞ்சனா நீ இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்பௌஸ் நில்லுன்னு எழுதிட்டேன். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா எதுக்காக வந்தீங்க அப்படின்னா இல்ல 1 2 3 அதையும் நான் எழுதிடுறேன் சார் அப்படின்னு. அதாவது இவரு உள்ள வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தகவல் வந்துருச்சு. வந்து அந்த மச்சான் நீ எதுக்கு அப்படின்னு கேட்டா ஸ்பௌஸ் அப்படிங்கிற பேர்ல அந்த அது கூட தம்பிக்கு தெரியல 1 2 3 தஞ்சு. இல்ல ஆக்சுவலா எப்படின்னா எழுந்திருச்சு நில்லு யாராவது இருக்கீங்களாடி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இல்ல இப்ப நீங்க ஒன்னு ப்ரூஃப் பண்ணுவீங்களா? உங்களுடைய browsing historyல 3 கடைசியா நீங்க browse பண்ணது Facebook, YouTube and இல்ல Facebookலயே என்ன பேஜ்னு கூட நம்ம பார்க்கலாம். Facebookல தாராளமா பார்க்கலாம். இல்ல அப்புறம் இந்த எக்ஸிகியூஷன் ஏதோ வர்க் பைப்லைன் ரிலேட்டட் வர்க் பார்த்தேன். வரும்போது போட்டுட்டு தான் வந்தேன். இல்ல காலையில ஆபீஸ்ல இருந்து வரும்போது குழாய் சம்பந்தப்பட்டமான தேடலுங்க. நீங்க எது பேசினாலும் தெளிவா பேசுங்க. பசங்க எல்லாம் வருவாங்க. ஆமா நேர்குழாய் அது பைப்லைன். நம்ம ஜாப் வந்து மெயினா பைப்லைன் பம்பிங் ஸ்டேஷன் அந்த மாதிரி. Do you have any allergies அப்படினா நீங்க இந்த ரேடியோ ஸ்டேஷன் எதுக்கு இது கேக்குதுன்னு யோசிச்சீங்களா? நோட் எழுதி இருக்கீங்களா? நான் எதுக்குனா மெடிசன் உள்ள மருந்து கொடுப்பாங்க. பஞ்சகாமல ஏதாவது வந்ததுனா ஆமா Thursday ஈவினிங் ஆனா மருந்து கொடுப்பாங்க.
அதான் மருந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் கீழ வந்து எப்படின்னா என்ன சைன் போட்டிருக்காரு, திஸ் பிளேஸ் இஸ் ரேடியோ ஆக்டிவ், ரேடியோ கில்லி வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி டேமேஜ் காஸ் டு ஹார்ட், பிரெயின் ஆர் லங்ஸ். யூ வில் என்டர் தி ஸ்டுடியோ அட் யுவர் ஓன் ரிஸ்க். நீங்க எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் தான் பொறுப்பு. சொல்லல கையெழுத்து போட்டாரு, கையெழுத்து போட்டாரு. இது நாங்க எழுதிருந்தோமே, உங்களுக்கு தோணவே இல்லையா? இந்த ரேடியோ பிரமிசஸ் வந்து உங்க அப்பாவோட பெர்மிஷனோட உள்ள வரீங்க, இஸ் இட் ட்ரூ? நீ கீழ சைன் போட்டிருக்கீங்களே. யா பெர்மிஷன். அவர் படிக்கல போடுறீங்க. அங்கிள் எந்த பையன் இதெல்லாம் பண்ண மாட்டான், தம்பி ஏதோ கேக்குறாப்ல உங்ககிட்ட. அதுல ஃபுல் சென்டென்ஸ் கேளு. In case of any mishap, it will be a personal secret or you will not spread to anyone until the grave. இங்க போடு இங்க போடு. இது பாத்தீங்க. வந்த டென்ஷன்ல அவர் என்ன பார்த்தது முறைச்சு ஏதாவது இருக்கிற இடத்துல சைன் போடுறாரு. தெரியாம போயிடுச்சு இந்த விஷயம். இன்னும் கூட சில விஷயம் வாங்கிருக்கலாம். சரி இல்ல அவ்வளவு ஒருத்தலாம் இல்ல. மதுரையா கண்ணாடி செயின்லாம் பார்த்தா கொஞ்சம் ஏதாவது தேரும். அதெல்லாம் இல்ல. ஆனா நம்ம ஊர்க்காரவங்க எல்லாம் கோல்ட் செயின் தானே போட்டிருக்காங்க. எதுக்கு நீங்க இப்படி மானத்தை வாங்குறீங்க? இல்ல ஆஃப்டர் மேரேஜ் கோல்ட் போட்டு. ஆண்டி நான் சொல்லல, பாயிண்ட்க்கு வந்தா பாருங்க, பாயிண்ட்க்கு வந்தா பாருங்க தம்பி. அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இல்ல பிளான் புரியுதா உனக்கு? புரியுது எல்லாம் அவ கொண்டு வருவா அப்படின்னு. வேறடா சார் அவங்க கொண்டு வர பட்சத்துல செம்ம டியூ தான் சார். கேள்விப்பட்ட சில இடங்கள் சில்வர் செயின் போடுறதுக்கு என்ன ரீசன்னா, நான் தல டைஹார்ட் ஃபேன். சோ அமர்கலம் படம் பார்த்ததுல இருந்து அம்மாட்ட கேட்டு வாங்கி போட்டேன். அமர்கலம் படம் பார்த்து அம்மாட்ட கேட்டதுல இருந்து இப்ப அடுத்த படத்துல அவர் துப்பாக்கி எல்லாம் வாங்கி சொல்றாரு. நோட் பண்ணீங்களா உத்ரா? அவர் எது சொன்னார்னா அம்மாட்ட கேட்டு சொன்னார். அப்பா கிட்ட கேட்டு சொன்னேன், அப்பா கிட்ட கேட்டேன். அம்மா அம்மா ஓ, அந்த அந்த இடத்துல பொண்ணு பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட கேட்டு சொன்னார். அவரோட டார்கெட் எண்ணம், கொள்கை, செயல் எல்லாம் ஒண்ணுதான். அதுல அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாஸ்கர் ஆண்டி அங்கிள் வெண்டி ஆண்டி கரெக்ட்டா புரிஞ்சுக்கங்க. சரி ஓகே, அப்ப அடுத்த கேம் விளையாடுங்க. மூணு பேர் தான் இருக்கணும். தேங்க் யூ பா. அதாவது ஆல்ரெடி அவர் ஒரு சிட் எடுத்துட்டாரு. இந்த ஃபார்ம் என்ன அப்படிங்கறது நான் திருப்பி ஒரு உங்களுக்கு காட்டுறேன். ஃபார்ம் வந்து Facebookல கூட நான் yes. ஆமா, That's a nice idea. அந்த மூவி மறந்துருச்சு. என்ன மூவி? ஐ அஸ்கு அஸ்கு. ஜாஃபர் சாதிக் அந்த வீடியோ தானே நீங்க கேக்குறீங்க. இன்னைக்கு ஈவினிங் நாங்க கண்டிப்பா அந்த வீடியோ ரெடியா ரெடியா ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஆபீஷியலா ரிலீஸ் பண்றோம். ஓகே ஃபைன். சோ ரெடி? இப்போ வந்து அவர் நடிச்சு காட்ட போறாரு. ஓகே நான் ரெடி ஆயிடுறேன். கழுத்திலே சுடுவீங்களா? ஹீரோ. வாய் 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 நீ வாய் ஓபன் தம்பி. ஒரு தடவை சொன்னா ரஜினிகாந்த் 100 தடவை சொன்ன மாதிரி. நீங்க சைன் போட அந்த பேப்பர் தாங்க. மக்கள் காட்டுங்க, மக்கள் காட்டுங்க. நிறைய லெட்டர் போட்டு பாருங்க. எப்ப இதையும் ஒரு point ஆமா அதுவும் பாயிண்ட். இரு நான் சொல்றேன். ஒன்னு நான் சொல்றது கேட்கல. அம்மா எத்தனை தடவை சொல்றது? இங்க பாருங்க. பொண்ணு பாரு. அத அடித்து இழுத்து வரவில்லையா? அழைத்து வரவில்லையா? அழைத்து. மம்மி உனக்கும் சொல்லிக்கிறேன், டாடிக்கும் சொல்லிக்கிறேன். ஏய் ராமராஜன் படம். ராமராஜன் வேற சாக்லேட் அடிக்கும். தம்பி என்ன ஏய் நான் கண்டுபிடிச்சேன். ஹாஸ்பிடல் போறாரு. கேட்டியாம்ல அந்த மாதிரி இத பண்றாங்க. வேட்டையாட விளையாடு ராகவன். போலீஸ்காரர். வளையல் வாங்கி விக்கிற கடை. போலீஸ்காரர். ஜிகர் தண்டா நினைக்கிறேன். அந்த பொண்ணு வளையல் கடையில. ஏய் என்னடா ஃபலூதா தானடா ஆமா சொல்லிருக்கீங்க. அது ஆறா சொல்லுங்க பொழுதாவ. அந்த பையன் ஏய் யார கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிங்க பாப்போம். கமெண்ட்ஸ் இல்ல ஒரு கைதியின் டைரின்னு சொல்லிருக்காங்க. சூப்பர். இன்னொரு நேம் என்ன? வேட்டையாடு விளையாடு. கைதியின் டைரி இஸ் ரைட் ஆன்சர். ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் சொல்லிட்டாரு. லாஸ்டா இன்னும் ஒரே ஒரு படம், இதாவது கொஞ்சம் நல்ல டஃப்பான ஒரு படமா இருக்கட்டும். நீங்க எடுக்கிற அந்த பவுலுக்குள்ள எதுவுமே டஃப்பாவே வர மாட்டேங்குது. ஜெய் ஜெயமாலினி. அர்ஜுன் ஏடிஎம் நீங்க ரொம்ப சீக்கிரமா சொல்லிருக்கீங்கம்மா. அப்படியே பர்சல்லாம் தூக்கி உங்களுக்கே நாங்க கொடுத்துறலாம்னு இருக்கோம். அவர் குழந்தை பேர் சமந்தாவா? நல்லா கேட்டுக்கங்க. பாஸ்கர் அங்கிள் வெண்ணிலா ஆண்டி கேட்டுக்கங்க. டேய் பாவம் பா, எப்ப பார்த்தாலும் அவங்களே பண்ணி விடாத. அவங்க சிஸ்டர் வேற இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. அதுக்கு தான் நல்லா போட்டு கொடுங்க. அவங்க சித்தியும் பாத்துட்டு இருக்காங்க. ஊரே பாக்குது. சூப்பர் 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 அர்ஜுன் எவ்வளவு சூப்பர் எக்ஸைட் பாருங்க. ஓகே மரம் படைக்கிறாங்க. சொல்லுங்க. யோசிக்கிறாரா? மூஞ்சியை கிழிச்சுக்கிட்டு முன்னாடி விட்டு வந்தேன்னு வச்சுக்கோ. அனியன் சூப்பர். ஏய் அண்ணியன். நீ யாருன்னு கேக்குற? அவர்தான் ஜாக்கெட் சும்மா தான் வந்து உட்கார்ந்திருக்கீங்க. அவங்க 1 2 3 ஆர்ஜனா. நல்லா இருக்குல்ல? இது ஒரு ரீஜனா. சூப்பர். ஒரு கைதியின் டைரி. முகமது சாஹிபுதீன் கண்டுபிடிச்சிட்டார். ஒரு கைதியின் டைரி. ஒரு கைதியின் டைரி. அதான் சொல்லிட்டியா பா, ஒரு கைதியின் பொட்டு டைரி. வச்ச ஒரு வட்ட நிலா. பொட்டு வச்ச ஒரு வட்ட நிலா
அஞ்சான் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க. அஞ்சானா அதான் What is this? தப்பா? வாய் தரக்கூடாது, கட் பண்ணிடுவேன். தலையில கொட்டை தலை மண்டையில மேலே முடி இல்லை. ஆ. ஹெல்மெட் போட்டுக்கிறோம். ஹெல்மெட் வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் பண்ணுவாங்க தெரியாது. அச்சம் என்பது மடமையடா. சொல்லுங்க. எல்லாம் மண்டையில எடுத்து மாட்டேங்க. வேட்டையாடி விளையாடு. ஏய், நான் அதெல்லாம் கிடையாது. ஏய் வீக்கெண்ட் அப்படி நோ, அது மாதிரிலாம் பேசக்கூடாது. சரியா? என்ன சொன்னாங்க மம்மி டாடி உங்க? பாக்குறாங்க. கண்டுபிடிச்சாங்க அன்னியன் அன்னியன் என்று அன்னியன், சொல்லிருக்காங்க. அனியன் இல்ல, ஆனியன். அது சாயங்காலம் தேவைப்படும். இது கொஞ்சம் கஷ்டங்க. இது நம்ம இல்ல கஷ்டம் இல்ல, முடியும். கையெழுத்து போட்டு கொடு. சாண்ட்ரா முஹி. முகமது சொல்லிருக்காரு சாண்ட்ரா முஹி என்று சொல்லிருக்காங்க. சாண்ட்ரா முகி. சாண்ட்ரா முகி. இப்போ வந்திருக்கிற படம். படம். ஓ. நோ, அப்பதான் சொல்லி கொடுக்கக்கூடாது. ஆசினியை பார்த்து சூப்பரா இருக்குன்றாரு. நீ செம்ம அப்படின்னு இருக்கிறாரு. ஓகே, இப்ப அப்படியே ஒரு இன்டர்வல போடுங்க, நம்ம பேச போறோம். நீங்க என்ன பண்ணலாம்? Yeah, ஏதாவது please தம்பி record ஏதாவது it. க்ளூ கொடு அப்படின்னா 800-1065 இமிடியேட்டா கால் பண்ணுங்க. கால் ஓகே, பண்ணு. உண்மை கொஞ்சம் கூட கசிய கூடாது. 6.5 Radio Gilly. Ketka Jolly. RJ Anjanaudan 1, 2, 3 on Radio Gilly 106.5 FM. நான் சொல்லிருவேன் வேணாம் வெளியில வரட்டும். தம்பி வெள்ள கையெழுத்து போட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. வாய் ஓபன் பண்ண கூடாது அப்படின்னு நாங்க சொல்லிருக்கோம். சோ அதாவது நம்ம கூட தாமரை கண்ணன் தான் இருக்கிறாரு. அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரமா எங்க கூட மேட்ச் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்துட்டாரு. ரொம்ப நம்ம அங்க வந்து அவர் கூட தம்ஷராஜ் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஏன் கத்துறன்னு ஒரு கேம் விளையாண்டோம். அதுக்கு அடுத்து இப்ப தம்ஷராஜ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா 2 படத்தை வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப 3வது படம் அவர் எடுப்பாரு. அதை வந்து கூடிய விரைவில் வந்து மக்கள் கண்டுபிடிச்சுவாங்க. சோ இப்ப அடுத்து நான் உங்களுக்காக வந்து கில்லி சாங் ஆஃப் தி ஆர் ப்ளே பண்ண போறேன். யாரு வேணாலும் செம்மையான ஒரு பாடல் வந்து கேட்கலாம். அது வந்து தாமரை கண்ணே உங்களுக்காக கொடுப்பார். நம்ம கூட ஒரு காலர், அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ. நீ இப்படிலாம் பண்ணினா ஜூலியை கல்யாணம் பண்ணி வச்சிரு. யாரு? ரொம்ப நல்லா இருக்கேன். யார் பேசுறது? இது பண்ற ஓவியா ஹாய் சஹானா. சகானா, எப்படி இருக்கீங்க? கோபால். சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சகானா, நல்லா இருக்கேன். உங்களோட பேசினதுல சந்தோஷம். எங்க இருந்து கால் பண்றீங்க? அபுதாபில. ஓகே. ஓ செம்மையா இருக்கும். my God. சூப்பர் சஹானா, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? நான் இப்ப 3 நாளா கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏய் இப்பயாவது குடுமா என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பாட்டு சஹானா உங்களுக்கு வேணும்? அப்படி என்ன பாட்டு நீங்க சாரே ஜகாசே அச்சா கேக்குறாங்க அவங்க. தேர்தல் படத்துல இருந்து கொஞ்சம் பேச கொஞ்சம் பேசி போடலாம். செம்மையான பாடல் 2 வாட்டி தொடர்ந்து வரப்போகுது. So, அவங்களுக்காக டெஃபினட்டா அந்த பாடல் கொடுத்துடலாம். நம்ம கூட இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட சூப்பரா பேசலாம். ஹலோ வணக்கம் ஜி. வணக்கம் ஜி, உங்க பேர் சொல்லுங்க. தலவேல். வணக்கம். Wow, what a name. ஓஹோ அவரோட பேர் வேல் தான். தல ஃபேன்ஸ் ஓ நீங்க தல ஃபேன். ஓ. ரைட்டா? அவரு தளபதி பானந்தனா தளபதி வேல் அப்படி நம்ம வச்சிருக்காங்க. டெலிஃபோன் தானா? என்ன தல ஃபேனுக்கு வந்து ரிப்ளை தளபதி கிட்ட இருந்து வருது? அது அப்படிதான். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அதான். வணக்கம் சார். தாமரை. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? அருமையா இருக்கு சார். ஓகே சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? அல்குட்ல இருந்து கால் பண்றேன். அல்கூஸ்ல இருந்து கால் பண்றாரு. சரி வேல்ஜி, நீங்க வந்து இப்ப ஏதாவது உங்கள்ட்ட ஏதாவது ஒரு கேள்வி இருக்கும்ல தாமரை கண்ணா, உங்களை பார்த்திருக்கிறேன், நான் லைவ்ல பாத்திருக்கேன். உங்கள்ட்ட அப்படியே உங்க ஆங்கில பார்த்தோன்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணி இருக்குமே, அது என்ன கேள்வி? என்னவாஞ்சி? என்னஜி? என்னஜி? அவருக்கிட்டே பேசிடுவேன். அவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. சொல்லுங்க. என்கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. நீங்க தளபதி ஃபேன், தளபதி மாதிரி தான் பேசுறீங்க. இல்ல தல ஃபேன் இல்ல ஜி. நான் தல ஃபேன் தான் ஆக்சுவலி. நான் ஆக்சுவலா டை ஹார்ட் தல ஃபேன். ஆமா. அதிபர்கள் சந்திச்சுறாங்க. தலவேல் நம்ம தலைக்காக ஒரு டைலாக் பேசுங்க சார். திடீர்னு கேக்குறீங்களே. ஓகே, கண்டிப்பா பேசிடலாம். ஓகே. என்ன வாக்மேன்னா எங்க வைக்கணும்? நீ பாட்டுக்கு இடுப்புல வச்சிருந்தா எப்படி பாப்ப? போதுமா? சாரி, எனக்கு அவ்வளவு வராது தல ஃபைஸ். வாங்க இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம். பேசி முடிச்சாரு. இன்னொரு டயலாக். வணக்கம் ஒரு டயலாகா? வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. சார் பெரிய சிற்பி இருப்பாரு. லாஸ்ட் ஒரு சிரிப்பு பாத்தீங்களா இல்லையா?
சோ இந்த மாதிரி நிறைய பேர் அவர்கிட்ட கால் பண்ணி பேசணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் உங்களுக்கு ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த ஆசையெல்லாம் நான் அப்படியே தூண்டில் போட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கேன். சோ நீங்க 800106 இமீடியட்டா கால் பண்ணலாம். அண்ட் அப்படியே இப்ப லைவுக்கு கனெக்ட் ஆகுங்க. தாமரைக்கண்ணனோட நடிப்பை வந்து நீங்க பார்க்கலாம். நம்ம சஹானா கேட்ட மாதிரி உங்களுக்காக அடுத்து இப்ப சூப்பரான ஒரு கிளை சாங் ஆஃப் த ஹார் வருது. சேதுபதி படல கேட்டு தொடர்ந்து அஞ்சனாவோட 1 2 3ல இணைஞ்சிருங்க. ஏன் சிரிக்கிறேன் அப்படிங்கறத நீங்க லைவ்ல வந்து பார்க்கலாம். அதான் தெரியும். சும்மாதான் உட்காந்துருக்கேன். இங்கதான் பிஸ்கெட்லாம் இருக்கு. அப்படியே சாப்பிட்டு ஜாலியா. இல்ல அது ப்ரொடெக்ஷனுக்காக உட்கார்ந்திருக்காரு. யாரும் எடுத்து சாப்பிட தப்பிச்சு வெளில போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால. அணக்கட்டிருக்காங்க எல்லாம். சரி, ஆக்சுவலி ஆன்சரை நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னது? கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா. நீ கொடுத்த ரியாக்ஷன் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க. சூப்பர் சூப்பர். ஐபி நீ அவங்க கொடுத்த இல்ல reaction இங்கிட்டு நிக்கிற என்னாலே கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு வேவ்லென்த் தான். Wavelength. ஃபேன்ஸ்க்கும் எனக்கும். வேவ்லென்த் இல்ல ஃப்ரீக்வென்சின்னு சொல்லுவோம். 106.5 FM. எஸ். சரி, answer தான் என்ன? உங்களுக்கு சார்ஜ் ஆக சான்ஸ் கண்டிப்பா இருக்குது. இருக்குது. அதான் நாங்களே அதனால நாங்களே அவர் குழந்தைக்கு உட்கார வச்சிருக்கோம். பிரதீப் ஆன்சர் ஆன்சரை சொல்லுமா? ஆன்சர் விக்ரம் வேதா. விக்ரம் வேதா. அதான் சொல்லிட்டாங்களே. சத்தியமா எனக்கு புரியல. நான் கூட ஆமா, உட்காந்து எப்படி அதாவது அண்ணி என்ன விக்ரமா? You அந்நியன். got it? இல்ல அது விக். கார்த்திகேயன். நான் முடியல, இது எங்கேயாவது தத்து கொடுத்துறேன். என் ஃப்ரெண்ட் கத்து கொடுக்கறத பத்தி இல்ல, சம்பளம் கம்மியா. இல்ல மேடம், என் ஃப்ரெண்ட் ஹனிஷ் பாத்துருப்பேன். நானும் அவனும் டம் ஷெரட்ல காலேஜ்ல ஃபைனல் வரைக்கும் போயிருக்கோம். அதாவது காலேஜ்ல ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கியா ராஜா நீ? அதெல்லாம் கிடையாது. சிவில் இன்ஜினியரிங்ல நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? ஆன்டி விக்ரம் ரம் 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 வேதா ஆன்டி. பாத்துக்கோங்க ஆன்டி. ஆன்டி பேசுமா இப்போ பேசுமா. நீங்க தம்பியை நம்பி நீங்க துபாயில விட்டுருக்கீங்க, பாத்துக்கங்க. அம்மா ஓ, இதுவும் அம்மாக்கு தெரியுமா? சரி, ஓகே, அம்மாக்கு தெரியும். அடுத்த படத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நீ கொடுத்த படத்தை வச்சு அவருக்கு நல்ல டேமேஜ். இதான் லாஸ்ட் படம். அதுக்கப்புறம் இன்னொரு செம்மையான ஒரு விஷயம் இருக்கு. வாவ். எப்படி? எப்படி அடுத்து சம்மா வாட்லெஸ். ஷோல வர ஒரு சூப்பர். என்னமா பண்ணீங்க? புள்ளே மாமா. என்னமா பண்ணீங்க? அந்த டப்பா கீழ வச்சாங்கம்மா. ஓகே. விழுந்துருதோ குண்டா. ரெடி ஆயிட்டாரு. வாய முடியும். ஓகேவா? காப்பி ஆத்துறாரு. மதுரை மதுரை ஃபில்டர் காபி காப்பி. கோரையோப்பே. பேசக்கூடாது. இங்கதானே இருக்கேன், வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் நானு. திடீர்னு விழுந்துட்டேன். அண்ணா ஹெல்மெட் போடணும்டா. அதான் போன கேம்ல சொல்லிட்டு இருக்காரு. ஆமா. தாடி வளர்த்தா தா. பொண்ணு அழகா ஒண்ணு அழகா இருக்குதா ஆண்டி? இப்ப நோட் பண்ணுங்க ஆண்டி. ஐயோ ஆண்டி, இவரை நம்பி நீங்க துபாயில விட்டீங்களே. கண்டுபிடிக்கல யாரும் கண்டுபிடிக்கல. அதுக்கு துர்கா லைட்டா கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குதே. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணுங்க. துர்கா சுவிட்ச் ஆஃப். நோ. யாக்கேல நீங்க பாக்குறீங்க? ஏய், ராஜசேகரன் he found the answer. ராஜசேகரன் ராஜசேகரன் அசுபா ஜாஃபர் சித்திக் படம் வந்து ஸ்பீட் பார்ட் 2 தானே? அதுல நான் தான் ஹீரோயின். ஜாபர் வந்து ஏ சூப்பர். இல்ல அது ஜோக்கா நாங்க எடுத்துக்க மாட்டோம், ரொம்ப ஆஃபென்சிவா எடுத்துக்கோம். இல்ல மச்சி, அவன் எவ்வளவு உனக்கு பிடிக்குமா அந்த ஹீரோயின்? ஆமா. அவன் கம்பேர் பண்றானா? ஏய், எங்க அப்பா அம்மாவே அந்த பையன் மாதிரி படின்னு கம்பேர் பண்ணா நான் ஏஞ்சி சண்டை போட்டுருவேன். ஓகே, ஜனனி பத்மபிரியா அச்சம் என்பது கொடுமையடா அப்படின்னு சொல்லிருக்காங்கம்மா. எல்லாரும் அச்சம் என்பது மடமையடான்னு செமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. இருந்தாலும் நான் விட மாட்டேன். இது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் இல்ல அடுத்த கேம் என்னால யோசிக்க முடியல. அதானே ஹரி ராம்குமார் அவர் ரூமுக்கு வந்தா என்னன்னு கேட்டுக்கங்க. இதெல்லாம் சரியில்லை. என்னன்னு கேக்குறதுக்கு அவ்வளவு என்னமா என்னமா அத ஹரி கேப்பார். அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப இருக்காரு. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்குது. அதனால நான் லாஸ்ட் ஒன்னே உங்க பாஸ் நம்பர் இருக்கா உங்ககிட்ட? அவர்கிட்ட பேசுவோமா? இல்ல actually he's traveling today. ஏய் நடிகரா சார், அவர் பாஸ் நம்பர் இருக்கா, நம்ம அவர்கிட்ட பேசுவோமா? பாஸ் கால் பண்ணி பேசுமா? ஏய் போச்சா. இதுக்கு தான் அஞ்சனா வந்து குண்டான திருப்பி குளுக்குறேன். கடைசி வரைக்கும் அது பவுல்ன்றத அக்செப்ட் பண்ணி இல்ல தமிழ் தானா? தமிழ்ல சேனல்ல சொல்லுங்க, நீங்க சேனல்ல வாய் மட்டும் தர கூடாது. தமிழ்ல பேசணும். இதெல்லாம் நல்லா பண்ற மாதிரி நடிப்பு தான் வரல. ரெடி போங்க பீஸ் போங்க. செமையா. थैंक यू பிரபு. ஓகே ஃபர்ஸ்ட் ரொம்ப ரசிக்கிறேன். ரொம்ப ரசிக்கிறேன். சொல்லமா என்ன வாயில வயிறு தண்ணி இருக்குதா? செயின். அதாவது சொன்னதை கவனிச்சீங்களா? வீட்டுக்காரமா தான் செயின் போட்டு கொண்டு வரணும்னு சொல்லிருக்காரு. அதான் எடுத்து வைக்கிறார் திருப்பி. சரி, நோ வீட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஜானியோட வீடா? வீடு கேக்குறேன். செயின் கேக்குறாரு, இப்ப வீடு கேக்குறாரு, பைக் கேக்குறாரு. நோ சரி, இப்படி பண்ணா யார் பொண்ணு கொடுப்பா? யார் பொண்ணு கொடுப்பா சார்?
பாத்துக்கோங்க ஆண்டி. சார் பாத்துக்கோங்க ஆண்டி இல்ல, கூப்பிடாம ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி, அவங்க பாத்துக்குங்க. உங்களுக்கு தான் சொல்றாருங்க. ரைட்டுங்க, முடிவுல தான் இருக்காங்க. ஓகே. சரி பா உங்களுக்கு கேப் கொடுப்போம். செயின் அதான் போட்டுனியாமா? கோல்ட்ல தான் வேணுமா? சரி கோல்ட்ல செயின் போட்டுறீங்களா? ஓகே. செயின் ஐ என்கிட்ட சொன்னா நான் சொல்லுவேன். நம்ம மைண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிடுது. ஆஹா செயின் அப்புறம் செயின் இருந்தோ இது somebody told the answer no you cannot யாரோ சொல்லிருக்காங்க. யாரோ என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இப்ப என்ன பண்றேன்னு நான் சொல்ல ரொம்ப கேக்குது. சூப்பர் கவுண்டர் ஜி, சூப்பர் ஜி, நல்லா கவனிக்கிறீங்க. நூர் முகமது சொல்லிருக்காரு சங்கிலி புங்கிலி. அதாவது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கூட லைவ்ல தாமரை கண்ணன் இருக்கிறாரு. பயங்கரமா அப்படி கலவரம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அவரும் கழுத்துல ஒரு செயின் போட்டு காட்டுறாரு, வண்டி ஓட்டி காட்டுறாரு. ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. என்ன தாமரை எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா நம்ம ஃபேன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. ரேடியோ கில்லியோட ஃபேன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. செமையா கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைவ்ல ரொம்ப பார்த்துட்டு ஆக்டிவா உடனே ஆன்சர் சொல்றது இட்ஸ் வெரி ஹாப்பி. இட்ஸ் வெரி ஹாப்பி அப்படின்ற மாதிரி தாமரை கண்ணன் ஃபீல் பண்ணிருக்காரு. அதே ஹாப்பினஸோட ஒருத்தர் கால் பண்ணிருக்காரு. அவர் மாதிரி நீங்களும் கால் பண்ணனும்னா 800-1065 அபி அபி இமிடியேட்டா கால் பண்ணுங்க. நம்ம கூட ஒரு காலர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, கமெண்ட் வந்திருக்கு. வணக்கம், யார் பேசுறது? பிரதீப்போட ஃபேஸிங் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ராஜபாண்டி, எப்படி இருக்கீங்க ராஜபாண்டி? பிரதீப்மா கொஞ்சம் திரும்புங்க. பிஎஸ்ஆருங்க எங்க கொஞ்சம் இருடா ரொமான்டிக். சமஜி, அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்னு சொல்லணும். ஈவன் தாமரை கண்ணன், I have to tell you something. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா பாண்டியும் வந்து உங்கள மாதிரியே ஒரு கண்டஸ்டன்ட், அவரு செம்மையா வந்து ஒரு வீடியோ பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். ராஜபாண்டி எப்படி இருக்கீங்க? ஹாய். வெறுப்புல இருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பண்றது, வச்சு செய்யறாங்க நம்ம. சரி ராஜபாண்டி, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? அதாவது நல்ல ஒரு இளையராஜா பாடலா கேளுங்க. ஏன்னா அடுத்து உங்களுக்காக கேசட் கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. சூப்பரான ஒரு இளையராஜா பாடல் கேளுங்க பாப்போம். செல்லா குட்டிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இளையராஜா பாடல் தானே டெஃபினட்டா கொடுத்தலாம். Thank you so much for calling. So இவர மாதிரி இன்னொரு காலரும் லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. வாவ், லேடி காலர்ஸ். யா. ஹலோ, ஹாய். ஹாய் ஹாய் மேடம். நீங்க இவ்வளவு உரிமையா கூப்பிடுறீங்க? ஹாய். என்ன மேடம், சொல்லுங்க சொல்லுங்க. தெரியுதா, அவன் மேட்ச் மிஸ். சாரிங்க, அசைன்மென்ட் வைக்கல. ஹாய் பிரபு. ஐயோ குட்டி, ஹலோ, எப்படி இருக்க? எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸா கூப்பிட்டு இருக்காங்க. ஃபேமிலி ரேடியோ. நாங்க வந்து குடும்ப நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிருந்தோம். அந்த குடும்ப நிகழ்ச்சி இங்க நடத்தி காட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இல்ல இல்ல, ஆக்சுவலா இவங்க என் கொலீகோட சித்தி. 800-106 நேஷிகா பேசினதுல ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா என்னோட டை ஹார்ட் ஃபேன் அந்த நேஷிகா பாப்பா. சோ அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க டி-ஷர்ட் மட்டும் தான் நல்லா இருக்கு. சரி சரி. பை தி வே, இப்ப யார் பேசுறது? உங்க பேர் சொல்லுங்க அக்கா. உங்க பேர் சொல்லுங்க. கீதா. சொல்லுங்க கீதா. அதாவது உங்களுக்கு இப்படி தாமரை கண்ணன் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா தெரியும், பட் ஆனா அவர் இன்னைக்கு வந்து ரேடியோல பேசிக்கிட்டு இருக்காரு. How do you feel about it? பாரு. ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ. அவ்வளவு சொல்றதுக்கு நோ வேட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ரைட்டா? ஓகே, நீங்க ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. தம்பி கொடுத்த தகவல்லாம் வந்துச்சா? கண்டிப்பாக்கா, கண்டிப்பா வந்துடலாம்க்கா. கண்டிப்பா ரொம்ப நன்றி. கால் பண்ணல சந்தோஷம் அக்கா. உங்களுக்கு சார் சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். நல்லா இருக்கேன் சார். ஓகே, பேசினது ரொம்ப சந்தோஷம் சார். அந்த ஆர்ஜே அஞ்சனா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒருத்தி நான் பக்கத்துல நின்னுட்டு இருக்கேன். யாராவது என்கிட்ட பேசுங்க. ஹலோ. என்ன ஜி இப்படி பண்ணிட்டீங்க? உங்க வீட்டுக்காரமா தான் வந்து தாமரைட்டே பேசிட்டு இருக்காங்க, நீங்க கூட என்கிட்ட பேச மாட்டீங்க பாருங்க. I like it. Okay, thank you so much ஜி. இப்ப உங்களுக்காகவும் முன்னாடி பேசின ராஜபாண்டி அவர்களுக்காகவும் கேசட் கலெக்ஷன்ஸ் வெரி ஸ்வீட், அதாவது நாங்களாம் வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்கு. கேட்டு தொடர்ந்து அஞ்சனாவோட 1 2 3 இணைஞ்சிருங்க. FB லைவ் இப்ப ஸ்டார்ட் ஆக போது. அடுத்து உங்களுக்காக அந்த பாடல் and FB லைவ் is continuing.
அதாவது இது ஒரு ஃபேமிலி ஷோ அப்படின்னு நாங்க சொன்ன காரணத்தால இவரோட ஃபேமிலி எல்லாம் போன் பண்ணி தம்பி நல்லா இருக்கியா அந்த வயர்ல தண்ணி வரலப்பா தண்ணி அந்த சரி மாதிரி இவங்க யாரு இப்ப ஃபோன் பண்ணது? இப்ப ஃபோன் பண்ணது எனக்கு கொலீகோட வைஃப். மை சேர் ஏறி உட்கார தெரியுமா? தெரியாதுல்ல? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? முன் அனுபவம் இருக்கா? சேர்ல உட்காந்து சேர்லாம் கிடையாது போமா. நல்லா பாடுறீங்களே நீங்க. இல்ல ரொம்ப அருமையா பாடுவாங்க. நல்லா இங்க ஜோஸ் கோஸ்ட் சரிங்க சார். இல்ல சரி, சாக்லேட் சரி, நீங்க கொடுத்தது. டெய்லி பாருங்க பாக்கெட் கூட இல்ல என்கிட்ட. ஆக்சுவலா அஞ்சனா வந்து ஒரு ட்ரெயின்டு ஷங்கர், சரி ட்ரெயின்டு சிங்கர். நான் கூட அப்படி பாடுவேன் அந்த சங்கர். வேண்டாம் சரி என்னென்னலாம் சொல்றாங்க? ஹாஸ்னி மேம் ஆமா. உங்களுக்கு வாய்ஸ் எங்க கிராம வாய்ஸ் மாதிரி இருக்கு. சொல்லிருக்காரு. கிராம அவார்டு இல்ல, கிராம வாய்ஸ். உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த பாரத ராஜா கிராண்ட்மா Moms, hi ma'am. உங்க பாட்டிக்கு இவ்ளோ நல்ல குரல் இருக்குமா? You're so lucky. அதாவது அந்த படத்தோட பேர் சொல்லிடலாமா? ஜபீர் அண்ணா, ஹாய் அண்ணா. இங்க பாரு. Thank you. He is not தாமரை கண்ணன், we call him lotus. நீ என்னதான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சாலும் நீ வேற எதையோ புகுத்தத்துக்கு நான் அனுமதிக்க இந்தி மாட்டேன். எதிர்ப்பு பத்மா பத்மா. No. ஓகே ஓகே. அடுத்து என்ன சரி அடுத்து என்ன வச்சிருக்கீங்க? பண்ண பண்ணிருக்கீங்க? வா செலகுட்டி அதே அடுத்து என்ன நான் பண்ண ஒரு போறோம்? அந்த ரோப் எடுத்துட்டு வாங்க கட்டும். கட்டும். இப்ப நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஆமா, ஆமா. அந்த பாடலுக்கு தம்பி பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போறார். பெர்ஃபார்ம்னா எப்படி டான்ஸா? ஆமா டான்ஸ் டான்ஸ். நீங்க கூட அந்த ஐனா படத்துக்குலாம் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. டான்ஸ் நல்லா ஆடுவாங்க. என்ன ஜானர்ல ஆடுவாரு? வெஸ்டர்ன் ஃபோக், தகிட தழுவி கரெக்டா வருமா உங்களுக்கு? கிளாசிக்கல். தகிட தகிட கிளாசிக்கல்னா எது இது வருமா? அது என்ன கதக் காணாத அது பரத். அது ஏய், பரத். ஐயோ, it's கதக். பரத் இல்ல, கதக் ஒரு நாட்டிய மேதை அவர் முன்னாடி நாட்டிய நாராசம். இல்ல கதக்ல வேணா ஒரு ஸ்டெப் லைட்டா ஜஸ்ட் பெர்ஃபார்ம் சரிங்க பண்ணுங்க. பாருங்க, இது வந்து இந்த மட்டும் 2 மில்லியன். ஓகே. சரியா? சொல்லக்கூடாதா? சரி புரியுதா? நீங்க மாட்டுக்கு உங்க ஆட்டத்தை பேயாட்டத்தை ஆடிட்டு போயிட்டீங்கன்னா நாங்க போய் என்னத்த பண்றோம்? சரியா? நீங்க சின்னதா லைட் லைட்டா சின்னதா உட்கார்ந்துட்டே கூட பண்ணலாம். நல்லா ஆடிட்டு போயிட்டாங்க, நமக்கு நல்லா ஆடலன்னு தெரியும். நீங்க லைட்டா ஆடினா போதும் எல்லாம். ஓகே ஷூர். ஓகேவா? சோ இப்ப நான் பாட்டு உங்களுக்காக ப்ளே பண்ணுவேன். இது வந்து வெரி Feel சிம்பிள் clear, சாங். feel clear. இதுக்கு அடுத்து அவர் வந்து ஒரு செம்மையான மெர்சலான பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாரு. இப்போ இந்த பாட்டுக்கு உட்கார்ந்து வேணிக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. உனக்கானத நான் இல்லை சாங். அதுக்கு அந்த சாங் அதெல்லாம் போட முடியாது. என்ன? எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, நாங்க போடுற பாட்டுக்கு தான். ரைட் விடுங்க. இந்த பாட்டுக்கு ப்ரோ டான்ஸ் ஆடலாம். ஏய், அதெல்லாம் ஆடலாம். அவர் சார் நீங்க ரஜினிகாந்த் அந்த மாதிரி ஆடுங்க சார். மனம் இருந்தால் மார்க்க பந்து. நின்னுக்கலாம். ஏய் நீ உட்காந்துரு, இல்லாட்டி தெரிஞ்சிடும் நம்ம ஹைட்டுக்கு அப்புறம். பாட்டு போகுது. என்ன ஒரு ஓ தடர தடர. பையன் ரொம்ப கஷ்டம். ஏய் இது காலேஜ் கல்ச்சுரல் அதான். ஓகே அண்ணன் தம்பி இப்பதான் lyrics ஏ ஆரம்பிச்சிருக்கு. அப்ப தம்பி அண்ணன் நீங்க ஹலோ, ஆடுமா, தனியா ஆடுமா. அந்த வீடியோல அவர் தனியா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ரஜினிகாந்த் மாதிரி ஆடுங்க. ரஜினிகாந்த், இது பிரபுதேவா மாதிரி. ஐயோ இவரு ஷாருக் கான் பண்றாரு தெரியுமா? சரி வாங்க உட்காருங்க. அது அவரோட தங்கச்சிக்கு ஒரு டெடிகேஷன் வச்சுக்கலாம். சூப்பர்மா. சரி இப்ப அவர் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டாரு. பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து this was a performance. அவர் வந்து நாங்க செம்மையா அப்படி இறங்கி அவர் வந்து அது இருக்குது. சரி எனக்கு ரொம்ப நேரம் ஒரு ஆசையா இருக்கு, இவரோட பாஸ் கிட்ட பேசணும். எனக்கு அதான் ஆசை இருக்கு. இப்ப அதான் நம்ம இல்ல பண்ணலாம். ஆக்சுவலா அவர் டிராவல் ராத்திரி தான் பண்றான்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அவன் காலையிலே ஆப் ஆயில் சாப்பிட்டாராம். 2 மேனேஜர்ஸ் இருக்காங்க. குண்டு மேனேஜரா? 2 மேனேஜர்ஸ். குண்டு மேனேஜர்ங்கறாரு. 2 மேனேஜர்ஸ் இருக்காங்க. சோ ஒருத்தவங்களுக்கு பேசலாம். கால்ல அடி. அதாவது எந்த பேசலாம் பட் அவர் வந்து பிஸி. ஏய் இது இல்ல என்ன தெரியுமா? என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இப்படிதான் எங்க வீட்ல வந்து கால் யுவர் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் டக்குனு எங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபோன் பண்ணி கொடுத்துருவேன். நான் தான் உத்தராவோட ஃபாதர் பேசுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் வந்து யாருக்காவது ஃபோன் பண்ணி கொடுத்தா இவர் மேனேஜர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதானே இந்த ஐடியா எனக்கே கீதா தோணுது. வண்டிட்ட கேட்டுருக்கோம். கீதா ஐடி கேட்டிருக்கானா? சரி பரவாயில்ல, மேனேஜர் நம்பர் கொடுங்க. நம்பர் கொடுங்க. கிவ் மீ அபி கிவ் மீ. அவர் ஏதாவது திட்டிட்டாருன்னா நான் பொறுப்பு கிடையாது. வா திட்டாரா இல்ல. இல்ல. மக்கள் அனைவரும் சாட்சி. நீங்க அஞ்சனாவை தான் பாத்திருக்கீங்க, அராஜகத்தை பார்த்தது இல்ல. பாப்பீங்க. சும்மா சொல்றது தானே. நம்பர் சொல்றாராம், போட போறேன். எல்லாரும் கவனமா ரெடியா இருங்க. அந்த பாஸ் போன் எடுத்தோனே இது ரேடியோன்னு சொல்றாரு, பிராங்க் பண்ணி ஏதாவது பேசிர போறாரு. ஓகே அவருக்கு நம்ம கால் பண்ணி பாத்து பேசலாம். சொல்லிடுவா. சீக்கிரம் ஜல்தி 1 minute friends. 1 minute friends ஆ? Bye, 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 friends. friends. நம்பர் சொல்லாதீங்க, நம்பர் காமிங்க. நம்பர் காமி.
என்னம்மா வேண்டாம். வேணாமா என்னம்மா பாஸ் வேணான்னு ஃபீல் பண்றாங்கம்மா. ஒரு பாஸோட மனசு இன்னொரு இன்னொரு பாஸ்க்கு தான்மா தெரியும். புரியும். சரி பாஸ் வேணாம். அது என்ன பிரச்சனைனா அவங்க பாய்ஸ் வந்து இப்போ ஃப்ளையிங்ல இருப்பாரு, டிராவலிங்ல இருப்பாரு அப்படிங்கறத நம்ம அவாய்ட் பண்ண போறோம். அடுத்து ஆனா இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு கேம் விளையாடணுமா இல்லையா? அது என்ன கேம் அப்படின்னா சிங் இன் தி ரைம் அப்படிங்கிற மாதிரி சிங் அலாங் தி சாங் அப்படிங்கிற ஒரு கேம் தான். அது ஒரு என்ன பாடல் போகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அது லைவ்ல பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவர் காதுல நாங்க ஹெட்போன்ஸ் மாட்டி விட்டுடுவோம். அந்த பாடல் சத்தமாக போகும். அதே பாடல் அவர் பாடி காட்டுவார். ஐயோ ரொம்ப கொடுமையா இருக்கும். அதனாலதான் நாங்க பாடி இல்ல, இல்ல, காட்ட இல்ல. நல்லா சொல்றோம். இருக்கும். நீங்க Actually, நீ- பாட்டோட பாடும்போது reference இருக்கும்ல? reference இருக்கும். See, normal ஆ நம்ம பாடும்போதுதான் எப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்க ஸ்ருதி பேசுறது தெரியாது. எப்படி தெரியுமா உங்களுக்கு? இந்த ஆடு அப்படியே தலைக்கு இல்ல ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி அதான் அதான். We all have Okay. tried this. விடு. இப்ப நம்ம வேண்டாம், பேச போறீங்க. போறோம். Start. இப்ப we are going to இல்ல, speak இல்ல. on air. நீங்க இது ஏர்லயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஆ. And then you can try Super, it. super. It's a Okay, good yeah, one. yeah. சூப்பர் த்ரோட். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க 800-1065 க்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க. Only on Radio Gilly 106.5 FM. டடடான் 2:39 ஆகிட்டு இருக்கு. எனக்கு அப்படியே சிரிச்சு எனக்கு கொள்ளல. உங்களுக்கு எப்படி? எனக்கு ரொம்ப சிரிச்சேன். ஆனா என்ன விட எல்லாரும் நீங்க எல்லாரும் தான் சிரிச்சிருப்பீங்க. நாங்கெல்லாம் சிரிக்கிறோம். ஒரே உப்பா ஃபேமிலி மாதிரி நான் ஒரே லாஃபிங் ஃபேமிலி ஆயிட்டோம் இன்னைக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா சிரிச்சா அவருக்கு கண்ணு வேர்க்குமா? அப்படியா? ஆமா ரொம்பவே வேர்த்து கொட்டிடும் ரொம்ப. அண்ட் இப்ப கொட்டிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க பாக்கணும்னா FB லைவ்ல தான் பாக்கணும். நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ 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 யாருமே இல்ல. ஹலோ வணக்கம். யார் பேசுறது? சூப்பரா செய்யறோமா எல்லாரும்? உங்க பேர் சொல்லுங்க. என்ன செய்யறதுல சூப்பர் நேரம் சொல்றாங்க. சிந்து. சிந்து. ஹாய் சிந்து, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. தேங்க்யூ. என்னம்மா சிந்து அவர் மனசுல எப்படி கல்லள்ளி போட்டுட்டே இருந்து? இல்ல எல்லாரும் தமிழ் மக்கள் எல்லாரும் நம்ம உடன் எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. தமிழ் மக்களா? ஓகே தமிழ் மக்கள். தமிழ் மக்கள். ஓ ஸ்ரீலங்கன் ஃபேன். வெரி நைஸ். தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்ரீலங்கால இருந்து நம்ம கிட்ட ஒருத்தவங்க. ஹாய். எல்லாரும் உங்களுக்கு ஹாய் சொல்லியாச்சு. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? எனக்கு குறும்பு படத்துல ஓவியா. ஓவியா பாட்டா கேக்குறீங்க? சூப்பர். கண்டிப்பா உங்களுக்காக ஓவியா பாடல் கொடுத்துடலாம். நம்ம கூட வந்து இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட டெஃபினட்டா பேசலாம். ஹலோ. என்ன ஜி நல்லா சத்தமா பேசுறது இல்லையா? ஹலோ 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 வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். உங்க பேர் சொல்லுங்க. நான் பாருங்க எப்பல டான்ஸ் ஆடிட்டு. பாபு. ஹலோ பாபு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? சரி பாபு சார் சொல்லுங்க சார். அப்புறம் என்ன பாடல் பண்ணணும் உங்களுக்கு? எனக்கு வந்து காதல் கோட்டையில இருந்து காதல் கோட்டையில இருந்து பாடல் கேட்டிருக்காங்க அவங்க. ஓகே டெஃபினட்டா அதையும் அவங்களுக்காக கொடுக்கலாம். ஆமா, இந்த பாட்டு தான் பாட போறோம். அது இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப FB லைவ்ல அதாவது நம்மளோட தாமரை கண்ணன்ட்ட நான் ஒரு கேம் விளையாட போறோம். அது என்ன கேம் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தாமரை கண்ணன். அதேதான் நாம வந்து என்ன கேம் சொல்றாங்கன்னா காதுல பாட்டு போட்டு ரொம்ப சவுண்டா வச்சிருவாங்க. அந்த பாட்டை கேட்டு நான் அதே பாட்டை வெளியே பாடணும். ஆக்சுவலா எனக்கு நான் நல்லா பாடுற மாதிரி இருக்கும். இவங்க வந்து என்ன அவ்வளவுதான் வச்சு செய்ய போறாங்க. அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் ஒரு உன்னி கிருஷ்ணன். அவர் குரல் வந்து ஒரு உன்னி கிருஷ்ணன் குரல் அப்படிங்கறது நீங்க இப்ப FB லைவுக்கு வந்தீங்கன்னா பாக்கலாம். அடுத்து உங்களுக்காக குறும்பு அப்படிங்கிற படத்துல இருந்து, அதாவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே குறும்புக்கார ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து நமக்காக ஸ்ரீலங்கால இருந்து கால் பண்ணிருந்தாங்க. சிந்து அவங்களுக்காக தான் அந்த பாடல் வரப்போது. ஃப்ரெண்ட் அப்படின்னு எனக்கு ஞாபகம் வருது. பாத்தீங்களா, எனக்கு கையில உள்ள நுழைஞ்சோடனே ஒரு ஃபிளவர் பொக்கே எல்லாம் கொடுத்து என்ன ஹரிராம்குமார் வந்து பயங்கரமா ஹாப்பி பண்ணிட்டாரு. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கண்டிப்பா ஊர்ல இருப்பாங்க. அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு நான் ஃபிளவர்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா உங்களுக்கு? சோ அந்த மாதிரி ஆசை இருந்து உங்களால அந்த மாதிரி ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். அதாவது உங்களோட போனை எடுங்க, ஃப்ரெண்ட் FRIEND அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு, அதாவது எந்த ஃப்ரெண்ட் உங்களோட ஃப்ரெண்டோட நேம் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? மென்ஷன் பண்ணிட்டு ஒரு பிராக்கெட்ல அவங்க எங்க இருக்காங்க, UAE ல இருக்காங்களா இல்ல தமிழ்நாட்டுல எங்க இருக்காங்க அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணி
1065 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க SMS தட்டி விட்டீங்கன்னா உங்க சார்பில் சர்ப்ரைஸா உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஐதர் இன் UAE ஆர் தமிழகத்துல இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ளவர் பொக்கே சர்ப்ரைஸா ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு போய் சேர. அப்படி நீங்க யாருக்காவது ஃப்ளவர் கொடுக்கணுமா? ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஐடியா இருக்கு, பட் இப்போதைக்கு இல்ல. டாக்கிங் அபௌட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்காக குறும்பு படத்துல இருந்து தான் வந்து இந்த சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. குறும்பு பையன் பயங்கரமா குறும்பு பண்றாரு. அவர் எப்படிலாம் குறும்பு பண்றாரு அப்படிங்கறத FB லைவ்ல வந்து அபி தேக்கோ. இப்போ வந்து அந்த ஓவியா பயங்கரமா ஆர்மி ஓகே. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தாமரை கண்ணன் லோட்டஸ் கண்ணன் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, இந்த பாடலுக்கு ஹெட்போன்ஸ் மாட்டிக்கிட்டு அவர் சத்தமா நாங்க ஹெட்போன்ஸ்ல பாட்ட வச்சிருவோம். அவர் பாட போறாரு. ஓகே, பாடிடலாம். ஓவியாவுக்கு இவ்வளவு ரசிகர்கள் அப்ப கூட இல்ல, இப்ப பயங்கரமான ரசிகர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஓவியாவுக்கு ஆர்மியே ஃபார்ம் பண்ணி. நீங்க ஓவியா இல்லையா? அவருக்கு நான் இங்க பெரிய பாஸ்லாம் இருக்கும்போது சரி. இப்ப வந்து நான் ஹெட்போன்ஸ் கூட்டி வைக்க போறேன். அவர் வந்து பாட போறாரு. சத்தம் வருதா? இல்ல, சவுண்டே கேக்கலையா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் கொஞ்சம் சவுண்ட் குறைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். சவுண்ட்ல எப்படி நான் கொஞ்சம் குறைச்சுக்கலாம். இந்த பாட்டு எனக்கு லிரிக் தெரியும். சரி, அப்படியே பாடுமா, கேக்குறது பாடுமா. அதான் நான் பண்ணேன். பாடுங்க. இங்க பார்த்து பாடணும். கஷ்டப்படக்கூடாது. மியூசிக் ஓடுது. அதுக்கும் நீங்க டியூன் வாசிக்கலாம். எப்படி அந்த நான் வாசிப்பேன் ஒவ்வொரு தடவையும். அந்த மாதிரி வாசிக்கலாம். இதுக்கு இவருக்கு கையில வாசி. சிரியா. நானே எப்பயோ ஒரு தடவை தான் பாம்பு வரேன். தோள் மீதிலே ரெண்டு கைகள் போட்டு பின்னி அங்கிள் கார் கூந்தலை போட்டு ஒட்டிக்கொள் உன் காதோடு கண்ணம் தீண்டுமா சூடான சூழல் சுவாசம் தேருமா. அவளுக்கு வரல சூழல் அப்படிங்கிற உன்னாடை பாதி என்னாடை சேரும் ஒப்பந்தம் எப்போதடி நீயும் சொல்ல வேண்டும். பாட்டு கேட்டவங்க டென்ஷன் ஆயிருப்பாங்க. இல்ல என்ஜாய் பண்றாங்க. அதெல்லாம் அவர் மியூசிக் வாயால மியூசிக் போடுவார். சும்மா வாயால மியூசிக் போடுங்க. மியூசிக் வாயால அத கேட்காதுல. கலாய்ப்பன் தெரிஞ்சும் பாடுறேன் பாத்தீங்களா? அதானா வெரி நைஸ். யார் பெத்த புள்ளையோ. நீ புத்தகம் எப்பொழுதும் நெஞ்சல் மூடி வாசித்தேன். இந்த பாட்டு யாரு கேட்டு சொல்லு. நீ தலையணை ஓவியா ஃபேன்னாலயா யோசிப்பேன். நீதான மேஜை சாய்ந்து கொள்ளுவேன். நீதான ஜன்னல் நான் காற்று வாங்குவேன். பாட்டு கொடுத்துருந்தோம் தமிழ்னால பாடி தீராதடி. என்னம்மா என்ன? சரி ஓகே உன்னை தீண்டுமா? ஐயோ பாருங்க. ஓவியா நீங்க என்ன சுதியில பாடுனீங்க தெரியுமா? எனக்கு கேட்கவே இல்லை. அதாவது பி சுசிலா கூட இந்த மாதிரி பாடினது கிடையாது. அப்படி பாடி இருக்கீங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அடுத்து இன்னொரு பயங்கரமான ஒரு பாட்டு. அதான் அவருக்கு தெரிஞ்ச பாட்டு. ஏய் அஜித் பாட்டு தெரியாதுன்னு சொன்னாங்க. பாட்டு வருது. If you don't sing it வெளில போய் வெச்சு. உங்களுக்கு இங்க விளம்பரம்லாம் தெரியுமா? விளம்பரம்லாம் அப்படியே பேசுவீங்களா? என்னது? பேசலாம். இத வச்சு ஒரு ஆட் போட்டு காசு வாங்குங்க. அதாவது இப்ப பயங்கர அப்படி த்ரில்லிங்கா போய்கிட்டு இருக்கு. இந்த அடுத்த பாட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन ஒன்னு கேட்கணும். நம்மளோட கண்ணன் அவர்கள் அந்த அது கையெட்ல ஹாஸ்னிக் கேட்டுச்சு. அதாவது என்ன क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஆல்மோஸ்ட் இப்ப நான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்துட்டேன். ஓகே. அந்த ஃபார்ம்ல
அதனால நான் வந்து உரிமையா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் அவுட் ஃப்ரம் காலேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். Who is your first crush? நீ ஏன் அதுக்கு வெக்கப்படுற? நீ வெக்கப்படுற? அந்த crush அப்படினா இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்கணும். அவர் அவ்வளவுதான். ஏங்க வம்பல மாட்டி விடுறீங்க? ஐயோ வெக்கப்படுறாரு. He's blushing. என்ன நம்ம சொல்ற? ஏங்க வம்பல மாட்டி விடுறீங்க? வீட்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. சுலோச்சனா பேரை சொல்லாதீங்கங்கற. நான் சினிமா பாப்பேன். சினிமா அவருக்கு வந்து வைஜெயந்தி மாலா ரொம்ப பிடிக்குமா? இல்லங்க, இதெல்லாம் பார்த்தா கூட படிச்சவங்க யாரும் அப்படிலாம் யாரும் He is a civil engineering student. யா இருந்துட்டு போட்டோம். டீச்சர் இல்லையா? படிச்சதுலயும் கேர்ள்ஸ் இல்ல. சோ அதனால ஸ்கூல்ல படிச்சதுலயும் என்ன பாஸ்கர் அங்கிள் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டீங்க? இல்ல நீங்க இப்படி வளர்த்தே பையன் இப்படி வளர்ந்திருக்கானே. ஆமா, விக்ரமுக்கு விக்ரம் அம்மா. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. சோ அதுதான் க்ரஷ்லாம் யாரும் இல்ல, பட் ஹீரோயின்ஸ்னா அதெல்லாம் இல்ல. முதல்ல அந்த பதில் எதுக்கு சொன்னீங்க? எதுக்கு வீட்ல பாக்குறாங்க போட்டு? இல்ல இல்ல, சுலோச்சனாங்கற பேர் ஏன் வந்தது? சுலோச்சனா நான் சொல்றேன். அப்ப உத்ராது உங்க கிரஷா? 3 சுலோச்சனா இருக்காங்க. யாரு? அவர் கிரஷ் அவர் சொல்லிருக்காரு. சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசுவேன், அவ்வளவுதான். I mean girls friends. கிளாஸ்ல He's a good boy. அவங்க அம்மா கிட்ட அவர் பேசிப்பாரு. இருந்தாலும் வந்து அடுத்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா என்னாச்சு? இல்ல நான் பாக்குறேன் என்ன இப்படி வருது. இது ஏன்னா இன்னொரு 7 செகண்ட் இருக்கு, அடுத்து அவர் பாட போறாரு. ஓ அதுக்காக ஒரு ஹெட்போன்ஸ் எடுத்து மாத்துங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சூப்பர் சாங், எனக்கும் பிடிச்ச சாங். ரைட், ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன். நான் இந்த பாட்டு கிட்ட பாடுங்க பாடு, சத்தமா பாடுமா. சத்தமா சவுண்ட் கேக்கல. சிவப்பு லோலாக்கு குலுங்குது. நல்லா படம் கண்டுபிடிச்சா. அம்மம்மா ஆனம்மா சத்தமா பாடுமா. போலாமா கல்லாட கைஜாட காட்டி காட்டி போறாமா. ராஜஸ்தானில் சின்ன பொண்ணு எங்குது என்ன. சிவப்பு லோலாக்கு குலுங்குது. அம்மா டான்ஸ் ஜொலிக்குது. எப்படி இந்த டான்ஸ்? ஐயோ ஐயோ இந்த பாட்டில ஊர்ல நல்லா எப்படினாங்களே இந்த மாதிரி தான். ஐயோ பாவம். ஏன்னா அவர் வந்து இப்ப நாங்க பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் என்ன பாக்குறீங்க? தூக்கி போடுங்க. அது ஏன் போன்? I know his girlfriend name அப்படின்னு ராஜமாணிக்கம் ஒருத்தர். ராஜமாணிக்கம் ஏய் மச்சி செஞ்சிட்டாங்களா? டன் அத காட்டாதீங்க. காட்டுங்க. சீக்கிரம் கம்பெனி சீக்கிரம். காத்து தான் வருது அப்படின்னு கௌசல்யா சொல்லியிருக்காங்க. சத்தமா பாட சொல்றாங்க. காத்து வருதா? ஏய் டு 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 அதெல்லாம் பண்ணுங்க. கண்ணு குத்திராத. மலையோரம் விளையாடும் சத்தமா பாடுங்க. மலையோரம் மதனாட கரையோரம் தெரியல பாட்டு. விளையாடும் நம்ம தமிழடும் முட்டி எந்த முட்டி காலு 2 4 முட்டி. எந்த ஊரு காட்டில் வந்து இந்த வீசுதாடி. இது வேற ஜோக்கு. ஒட்டகத்தில் ஏற சொல்லி ஊரை சுற்றி காட்டுதோடி. கேட்ட சத்தமா பாடியா. இங்கே நான் போட ராஜஸ்தானில் சின்ன பொண்ணு எங்குது பாடுமையா. சிவப்பு லோலாக்கு குலுங்குது. மூக்கு வல்லாட்டு ஜொலிக்குது. புல்லாக்குனா மாடு தானே. போதும் விட்டுருவோம். பாவம். நீங்க ஆக்சுவலா நீ சாயங்காலம் வீடியோ பாப்பீங்களா? வீடியோ பாப்பேன், ஆனா கொஞ்சம் இன்னைக்கு மனசு தேத்திட்டு 120 மினிட்ஸ் ஃபுல் ஜாலி தான். யாருக்கு? மத்தவங்களுக்கு என்ன தவிர. ஏய் உங்களுக்கே ஜாலியா இருக்கும். நம்மளே இன்னைக்கு பயங்கரமா வீட்டுக்கு போய் செம்ம நானே என்ஜாய் பண்ண போறேன். 2 மணி நேரம் only dedicated for this. சோ முடிஞ்சோனே பயங்கர என்ஜாய்மென்ட் இருக்கு. அப்படியா? அப்படி பெருசா பிளான் பண்ணிருக்கோம். சர்ப்ரைஸ் உங்களுக்கு வேற இருக்கு. உங்களுக்கு வேற சர்ப்ரைஸ். எனக்கு சர்ப்ரைஸ் இருக்கா இல்ல? ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 3 மணி ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்கிற காரணத்தினால லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாங்க்கு நம்ம தம்பி பெர்ஃபார்ம் பண்ணுவார் பாருங்க. இறங்கி இப்பெல்லாம் இல்லாம செம்மையா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இந்தாவா? ஏய் that's nice. அப்படியே இந்த இல்ல I selected one song. அந்த சாங் நான் கொடுக்க போறேன். எனக்கு பயங்கரமா தளபதி பாடலாம் போயிடுச்சு. சோ தல ஃபேன்ஸ் எல்லாருக்காகவும் அல்டிமேட்டா ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான क्वेश्चन ஒன்னு கேக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் துபாயில வந்து இறங்கணும்னா
துபாய்ல இருங்களா, நான் ஷார்ஜால தான். ஷார்ஜா இருக்கீங்க. ஓகே, யூ கேம் இன் தட் ஏர்போர்ட். எங்க ஊர்க்காரர்? எப்ப பார்த்தாலும் ஊர்காரங்க கூட கனெக்ட் பண்றது. எப்படி நீங்க feel? நல்ல வேலையா போச்சு. ஓ சர்ப்ரைஸ் வந்துருச்சு. இல்ல நீ இவ்ளோ எக்ஸைட்மென்ட் உனக்கு வேலை கிடைச்ச போது. Thank you. ஆக்சுவலா நானு ஹாசினி நிவி இவரு. நீ என்ன பண்ண போற? தேங்க்யூ. நம்ம ஷேர் பண்ண போறோம். கோபால் ஸ்டுடியோல சாப்பிடுறாங்க. சொல்லுங்க. நீங்க தான் அதுதான் சொல்லுங்க. ஷார்ஜா வந்து இறங்குனேன். எப்படி அந்த ஃபர்ஸ்ட் டைம் வெளிநாட்டுக்கு வந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஷார்ஜால வந்து இறங்குனோனே பயங்கர குளிர். ரொம்ப டிகிரி. நீங்க வந்து விண்டர் சீசன்ல ஓகே. வந்தா எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. எங்கேயோ வந்து இறங்கி இருக்கோம், என்ன பண்ண போறோம், தமிழ்நாடு என்ன நடக்குது இங்க அப்படின்னு நினைச்சேன். நீங்க சாப்பிடுங்க. சொல்லுங்க. அதான் சோ தமிழ் ஆளுங்க எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். பட் இப்படி வந்து தமிழ் எஃப்எம்லயே வந்து பேசுவேன்றது அருணா கூப்பிடுவோம். அருண் வரான்னு சொன்னேன் நான் உன்கிட்ட. பி கேர்ஃபுல் அப்படின்றாங்க. எதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க பேச போறோம் அண்ட் இப்ப ஃபைனலா அதாவது இத்தனை நாள் அந்த தேடல் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அப்படின்னு தமிழகத்தின் செல்ல குரல் மாதிரி வந்து அமீரகத்தின் ஒரு நல்ல குரலுக்கான தேடலை நாங்க தேடி கண்டுபிடிச்சு அவர் உட்கார வச்சிட்டோம். பட் திஸ் வில் கண்டினியூ. இன்னும் நீங்களும் யூ கேன் என்ன ஒருத்தர் பயங்கரமா ஹெட்போன்ஸ் இவர் தான் அந்த பயங்கரமானவர் பாத்துக்கங்க. ஓகே, ஆமா டெரர் பாய் இவர் தான். அது உங்களுக்கு இப்ப நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஒரு கோர்வையா படமா தொகுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். அது வந்து ஹேஷ்டாக் படம் பயங்கர ஹெவி பட்ஜெட் மூவியா ஏகப்பட்ட கேஸ்டர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டான்ஸ் வருது. திவாகர் டான்ஸ் திவாகர் அர்ஜுன் என்ன அதாவது இவர் என்னன்னா நிறைய காசு கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் லைவ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் நல்லா தெரியறது எனக்கு. இப்ப நம்ம பேச போறோம். சரி, உங்களுக்கு நான் ஒரு குவிஸ் வைக்க போறேன். அதை கழிச்சு தீபாவளி தலைவிமொழி என்ன படம்? இது அதுக்கும் மேல. எஸ், இது அதுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே தட்டி தூக்குற மாதிரி தான் இன்னைக்கு நம்மளோட 1 2 3 இருந்தது. நம்ம கூட அப்படியே பலூடா கொஞ்சம் தம்பி கொஞ்சம் வாயை தொடச்சிட்டு பேசுங்க பாப்போம். ஃபலூடா கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரேடியோ கில்லி. ஃபலூடாக்கு தேங்க்ஸா இல்ல? ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. அதுதான் சந்தோஷம். பயங்கர ஜில்லுன்னு இருக்குது. சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது ஜில்லுன்னு இருந்துச்சா? ரொம்ப 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 ஜில்லுன்னு இருந்தது. இந்த ஃபலூடா விட ஜில்லுன்னு இருந்தது, ஃபலூடா விட டேஸ்டாவும் இருந்தது. ஓ, ஃபலூடா விட டேஸ்டா இருந்தது அப்படின்ற. சரி சொல்லுங்க. சோ எங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு திருடாதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்ல ஆக்சுவலா இது கொஞ்சம் சீரியஸா போகும். கலாய்ச்சிடாதீங்க. எனக்குன்னு இல்ல, இது வந்து அட்வைஸ்னு எடுத்துக்க வேணாம். இது வந்து நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா ஒரு திருக்குறள் இருக்குது, நெடுநீர் மடி துயில் இன்னான்கும் கெடுநீரார் காமக்கலன் அப்படின்னு. 4 நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டேன். இல்ல சின்ன வயசுல படிச்சதுதான். நெடுநீர்ன்றது வந்து ஒரு வேலையை ரொம்ப நாள் தள்ளி போடுறது, மறதின்றது மறந்து போறது, மடின்றது சோம்பேறித்தனம், துயில் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்குது. இந்த நாளும் ஒரு மனுஷனுக்கு இருந்தா ஒருத்தன் வந்து எதிரியே தேவையில்ல, அவனே அழிச்சுப்பான் அப்படின்றது இதோட கருத்து. சோ அதனால நம்ம இந்த நாளையும் நம்ம கிட்ட அண்ட விடாம இருக்க ட்ரை பண்ணலாம். எல்லாரும் இப்ப பிக் பாஸ் பாக்குறாங்க, நல்லா பாக்குறாங்க, சந்தோஷம். நல்லா ஓட் பண்றாங்க, ஓவியா வரணும் அவங்க வரணும் சொல்றாங்க. அதே எலெக்ஷன்லயும் காமிச்சோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதாவது ஒரு இளைஞர் வந்து பயங்கரமா பேசுறாரு. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அப்துல் கலாம் ஐயோட நினைவு நாள் அப்படிங்கறதொட்டி எப்படி மேட்ச் பண்ணிட்ட பாத்தீங்களா? எஸ் எக்ஸாக்ட்லி, அதனாலதான் சொன்னது. அண்ட் ஆல்சோ அப்துல் கலாம் ஐயாவை நான் மட்டும் மட்டும் இல்ல, ஹோல் இந்தியாவே ரொம்ப மிஸ் பண்ணுது. எஸ், we all miss him so much. So இன்னைக்கு வந்து நம்மளோட தாமரை கண்ணன் அவர்கள் இன்னைக்கு வந்து நம்ம கூட இருக்கிறத நினைச்சா எனக்கே பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஏன்னா யார் அந்த ஒருத்தர் அப்படின்னு நான் பயங்கர எக்ஸைட்மெண்டோட இருந்தேன். என்னோட ஹைட்டா இருப்பாங்களா இல்ல என்னோட கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்களா அப்படிலாம் ஏகப்பட்ட எக்ஸைட்மெண்ட்ல இருந்தேன். அதையெல்லாம் பிரேக் பண்ற மாதிரி இன்னைக்கு அட்டகாசமா நம்ம கூட வந்து தாமரை கண்ணன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ இது வந்து ஒரு நண்பர்களுக்கான அறிகுறி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க யாருக்காவது ஊருக்கு ஃபிளவர்ஸ் அனுப்பணுமா அப்படின்னு. நிறைய பேர் லிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த லிஸ்ட் எல்லாம் நாங்க வாங்கி வச்சுக்கிறோம்.
சோ இதே மாதிரி அவரோட ஆபீஸ் பாத்தீங்களா பாஸ் வந்து கரெக்டா சொல்லி இன்னைக்கு வந்து தம்பி நீ போயிட்டு வாப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஐ லைக் இட், நீ போய் இதை உனக்கு பிடிச்சிருக்கு இல்லையா அந்த ரேடியோல போய் நீ பேசிட்டு அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு. அந்த மாதிரி அவரோட ஆபீஸ் மாதிரி உங்க ஆபீஸும் இருக்கா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அவர் ஆபீஸ் என்னங்க எங்க ஆபீஸ் அதை விட மேல வேலை செய்யலாம் பரவாயில்லப்பான்னு மாசம் ஆனா கரெக்டா சம்பளம் கொடுத்து போயிட்டு வாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டக்குனு என்ன பண்ணுங்க, உங்களோட போன் எடுங்க, FD அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட கம்பெனி நேம் என்ன LLCயோ FZயோ எதுவாக இருந்தாலும் அதையும் மென்ஷன் பண்ணி இன்னொரு ஸ்பேஸ் விட்டு அந்த கம்பெனியில வேலை பாக்குற உங்க பேரை மென்ஷன் பண்ணி 1065 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு SMS தட்டி விட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா கரெக்டா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்து கேக் எல்லாம் வெட்டி செம்ம ஜாலியா மஸ்தி பண்ண போறோம். அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் ஃபன் இருக்க போகுது. சோ இந்த ஃபன்னை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்க ஆபீஸா சேர்ந்து. சோ டெஃபினட்டா இதை நீங்க செஞ்சிடணும். ஓகேவா? இந்த நல்ல ஒரு தாட்டை நான் சொல்லிட்டு அப்படியே தாமரை கண்ணு நாங்களும் சேர்ந்து இப்போ ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக FB லைவ்ல நான் கமிட் பண்ணிட்டேன். அந்த செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறோம். சோ அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து லாஸ்டா அந்த ஒரு 3 minutes என்ஜாய் பண்ணும் அப்படின்னா உடனே கிளம்பி நம்மளோட FB லைவ்ல கனெக்ட் ஆகுங்க. நாளைக்கு நோ சாட்டர்டே கரெக்டா #FoodieBuddyல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then this is your Anjana and my co-jock, sorry அவர்தான் ஜாக், ரேடியோ ஜாக்கி, பார்ட் டைம் ரேடியோ ஜாக்கின்னு சொல்லலாம், தாமரை கண்ணன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரேடியோ கில்லில வந்து அதாவது ரேடியோ கில்லி மலையில வந்து எல்லாரும் நினைஞ்சிருக்காங்க. மலை துளியில நானும் ஒரு துளியா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். 8 மாசம் வெயிட் ஒரு துளி பயங்கரமா கையில பேசிருக்கா. விசில் அடிப்பீங்களா? விசில் இல்ல அடிக்கிறது அடிக்கிறதுலாம் வேறமா அவரு ஃபீல் பண்ண ரொம்ப குட் பாய். ஏன்னா பாஸ்கர் ஆண்டி வெண்ணிலா அங்கிள் வந்து பாத்துட்டு அது பாஸ்கர் அங்கிள் வெண்ணிலா ஆண்டி, சாரி பாஸ்கர் அங்கிள் வெண்ணிலா ஆண்டி கோச்சிக்காதீங்க. இட்ஸ் ஆல் சேம் ஃபேமிலி. இப்போ வந்து அடுத்து உங்களுக்காக சினி டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. and நம்ம இப்போ செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். டேக் கேர், bye bye and cool down. அடுத்து உங்களுக்காக சூப்பரான நியூஸ் coming up on Radio Gilly 106.5. சூப்பரான நியூஸ். ஜாலி. வெரி நைஸ். Thank you, bye bye, tata. ஷோ முடிச்சிட்டு ஆபீஸ் ரூம் வந்துருங்க. right now in UAE சரி, அப்போ அடுத்தது வந்து 1 2 3 ஷோ ஆரம்பிக்குது. பலூடா வந்திருக்கு. 1 2 3 ஷோ ஆரம்பிக்குதா? நீங்க அதுக்கு மேல பலூடால ஏதோ அவளுக்கு தான் கோவம் வருதுல ஹாஸ்னிக்கு. ஒரு டைம் சினி டைம் தான் சொன்னேன். அது ஷோ வருது. சோ சினி டைம்ஸ் வந்துருச்சு. பலூடா அப்புறம் சாப்பிடலாம். அது முக்கியம் இல்ல. ஒரு பாருங்க. அஞ்சனா கெஸ்ட் எல்லாம் அப்படினா நீ ட்ரீட் பண்ண கூடாது. ஓ, கெஸ்ட் ட்ரீட் பண்றது நாங்க பார்த்தோம் முதல்ல. போகும்போது ட்ரீட் பண்ண கூடாது. போகும்போது அப்படி ட்ரீட் பண்ண கூடாது. வரும்போது நாங்க எப்படி வேணா ட்ரீட் பண்ணுவோம். போகும்போது எப்படி ட்ரீட்டிங் அப்படிங்கறத It's as a friend only we did that. We can kick anybody, no? இல்ல ஆக்சுவலா நார்மலா வந்து அது பொக்கே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காரு. ஓ மை காட். மரியாதை கொடுத்திருந்தாங்கன்னா எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்குமான்னு தெரியல. பட் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நல்லா வச்சு செஞ்சாங்க. சார் நீங்க ஓபன் பண்றீங்களா? அதுல கேஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல அந்த ஃபலூதால கேஷ்யூஸ் இருக்கு. ஏய் அங்க கொட்டிர போறீங்க. இல்ல வேணும்னா எடுத்துக்கோங்க. இல்ல இங்க இருக்கட்டும். It's okay. ஓகே. சார் இந்த நியூஸ்க்கு நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? நம்ம இவரு சரி நாங்க தனியா டான்ஸ் ஆடி வர காமிக்கிறோம். எஸ் சோ நாங்க வந்து இப்ப கிளம்ப போறோம். சோ தாமரை கண்ணன் மாதிரியே நீங்களும் இந்த இடத்துல வந்து உட்காரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஏன் உங்களுக்கு ரேடியோ கில்லி பிடிக்கும் அப்படிங்கறத ஒரு சின்ன வீடியோ மெசேஜா செஞ்சு அப்படியே எங்களோட Facebook ரேடியோ கில்லி பேஜுக்கு ஒரு SMS இல்ல ஒரு இன்பாக்ஸ்ல மெசேஜா தட்டி விடுங்க. அப்படி வந்து இறங்குச்சுன்னா எங்க குழு அதுல இருந்து ஒரு பெஸ்ட் கண்டெஸ்டன்ட் இல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒரு கோஜாக்க சூஸ் பண்ணி இங்க அனுப்புவாங்க. இத மறக்காம செய்யுங்க. சோ நோ நான் தான் பை சொல்றேன். This is 1 2 3 ஓகே. நானும் பை சொல்லிக்கிறேன். இது சினி டைம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? லைவ் முடியல. எல்லாரும் என்ன மதிச்சு பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த பையன் கவுன்சிலர் கண்டிப்பா. ஓகே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. டேக் கேர். பை பை. நம்ம கரெக்ட்டா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 1 o'clock மீட் பண்ணலாம். ஓகேவா? இது ரேடியோ கில்லி 106.5 FM. ஜாலி. Thamarakanan, thank you so much for coming. Thank you so much.